ஆராதனை. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென், ஆமென். இல்லையா? சந்தோஷம் தானே இப்போ? ஆமென். நம்ம பிள்ளைகள் கர்த்தரை ஆராதிப்பதை குறித்து நாங்கள் சந்தோஷப்படணும். ஆமென். பெரிய பட்டம் வாங்கி பெரிய பதவிகள் வாங்கி அது பிரயோஜனம் கிடையாது. நம்ம பிள்ளைகள் தெய்வ சமூகத்தில் ஆராதிக்கணும், துதிக்கணும், வார்த்தையை கொடுக்கணும், பல விதமான அற்புதங்களை செய்யணும். அதில் தான் நீங்கள் சந்தோஷப்படணும். ஆமென், ஆமென். அதில் தான் உங்களுக்கு திருப்தி இருக்குது. அந்த மாதிரி ப்ராக்டிஸாக கர்த்தர் சமூகத்தில் நம்ம இருக்கணும். நம்மளை ஆயத்தப்படுத்தி வரணும். ஆமென். சர்ச்சுக்கு நாங்கள் போகிறோம், இன்றைக்கி வசனம் கொடுக்கணும், எல்லாமே ஆயத்தத்தோடு வரும்போது கர்த்தர் என்ன செய்வார்? கிருபை செய்வார். ஆமென், ஆமென், ஆமென். ஸோ நான் கர்த்தரை ஆராதிக்குவேன். அருமையான சாங்ஸ்னால் அதான் திருப்பி நான் ஏன் சொன்னால் திருப்பி ஏன்னு யோசிச்சு பாருங்கள். அந்த வரி, அந்த சபை படித்தார் அந்த பாட்டு என்னது? நான் காற்றாய் வருவேன். ஆமென். முதல்ல நெருப்பாய் வருவேன், அப்புறம் காற்றாய் வருவேன், அப்புறம் அக்கினியாய் வருவேன். இல்லை அக்கினியாய் வருவேன், காற்றாய் வருவேன், நெருப்பாய் வருவேன், அன்பாய் வருவேன். ஸோ ஏற்கனவே இந்த நாளையும் சொல்லியிருக்கேன், ஞாபகம் இருக்கா? புரிஞ்சுக்கணும், ரைட்? நல்லா உண்மைக்கும் நான் நிறைய பேர் உண்மைக்கும் நான் ஆராதிக்கும் போது உங்களோட ஆவியில் இன்னும் ஆராதிக்கிறோம், ஆனால் முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் இல்லை. உண்மையாக ஒத்துக்கிறீங்களா? ஸோ அந்த ஆராதனை நேரத்தில் நம்ம அதெல்லாம் மறந்தனால நம்ம ஆராதிச்சிட்டோம். அப்படி தானே தரிசி? நம்ம பிரச்சனைகள்லாம், கவலையெல்லாம், துக்கமெல்லாம் அந்த நேரத்தில் விட்டுட்டோம், அதனால கனெக்ட் ஆகிட்டோம். திருப்பி அது சூழ்ந்தோன்னே ஆமாம் அப்படி இருக்குது. ஸோ அது கிறிஸ்தவ வாழ்க்கை அல்ல. அது கிறிஸ்தவ வாழ்க்கை அல்ல. நானும் தான், நீங்கள் தரிசினீங்களா? நானும் தான் சிஸ்டர். ஏன்னா எனக்கு சாட்சி சிஸ்டர் மட்டும்தானே. இப்போ நம்ம எல்லாம் அவங்களும் இங்கே பிரசவம் போய் பண்ணிட்டோம்னா எனக்கு இருக்காங்க 2 வில்லைங்க, வில்லியும் வில்லனும். அடிப்பாங்க, அடி தெரியுமா? இப்படியா பிரச்சனை பண்ணி அப்படி பண்ணி இப்படி பண்ணீங்களே, முதல் நாள் பண்ணீங்க, அப்படி செஞ்சீங்களே, இது சொன்னீங்களே, அது பண்ணீங்களே. அப்போ கமெண்ட்ஸ் எனக்கு வரும். அப்போ அதனால் நேற்று கூட வரும்போது சிஸ்டர் தான் எனக்கு ஆறுதல் பாட்டு அதை பாடி அப்படி தட்டி தட்டி வத்தைக்கமே கூப்பிட்டு வந்தாங்க. ஓகே. ஸோ அப்போ கவலைகள், பிரச்சனைகள்லாம் நம்ம வாழ்க்கையில் இருக்குது, அப்படி தானே? அப்போ நம்ம என்னென்னா உறுதியாக கொடுத்துடணும். அப்போ ஆவியானவர் காலையில் தான் எனக்கு சொன்னார், உறுதியாக கொடுத்துரு, நம்பிக்கையாரு. இப்போ அம்மாவுக்கு மேலே கேட்ராக்ட் தான், ஒரு பக்கம் ஒரு மாதிரி இருந்துச்சுன்னா சாட்சி சொல்லும்போது இதை யோசிச்சிட்டேன். ஆனால் அவங்க சொல்கிறார் இல்லையா, என்னை ஏற்றுக்கொள்கிறவர்களுக்கு என்ன நடக்கும்னு சொன்னாரா இல்லையா? உங்களை நிந்திப்பாங்க, உங்களை அவமானப்படுத்துவாங்க, உங்களை ஏளனப்படுத்துவாங்க, இதெல்லாம் சொல்லி தான் இருக்காங்க. ஸோ இதெல்லாம் நீங்கள் அவரை தரித்திருக்கிறபடினால தான். ஆமென். இப்போ நீங்கள் அதெல்லாம் தரித்திருக்காமல் நார்மலாக இருக்கீங்கன்னு வைங்களேன், உங்களெல்லாம் நல்லா சந்தோஷமாக வச்சுருப்பானுங்க, கேட்காமலே கொடுப்பாங்க, தெரியுமா? ஆனால் நம்ம ஆண்டோட பிள்ளைகள்னால அதை விட்டுறாங்க. ஆனால் நம் தேவன் நம்மளுக்கு என்ன செய்வார்? அன்னுதினமும் ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். ஓகே, ரைட். அடுத்தது ரைட். ஆவியான அடுத்தது என்னன்னு சொன்னார்னா, இப்போ நீங்களாம் மனம் குழம்பி ரொம்ப போயிருக்கிறீங்க தானே. எத்தனை பேர் வீட்டில் நல்ல அந்த பூஞ்செடி, பூக்கள், காய்கறி அதெல்லாம் போட்டு அதோட சம்மந்தப்பட்ட கொஞ்சம் கையை வைத்துங்க பார்ப்போம். 1 2 அப்பா. ஆமென். என்ன ஏன் நீங்கள் ஒழிகிறீங்க தம்பி? நீங்கள் தான் முன்வரமாக இருக்கணும். ஆமாம், ஆமாம். இல்லைண்ணா இது என்னத்துக்கு நான் சொல்லனா, இது வருமானத்துக்கு சொல்லலை. நம்ம இப்போ ரொம்ப நொந்து கசந்து போயிட்டுல இருக்கிறோம், ரொம்ப நொந்து கசந்து போயிருக்கிறோம் தானே. இப்போ நீங்கள் ஒன்று உதாரணமாக சொல்லுனே, ஒரு என்ன சொல்லலாம், சீக்கிரமாக டக்குன்னு வர்றது என்னது, ஒரு டேலியா வைக்கிறீங்க, சரி? ஒரு டேலியா கிழங்க வச்சாச்சு, அது ஒரு மாதத்தில் அப்படி மேலெல்லாம் அழகா சிகப்பு பூ ஒன்று பூக்குது, எவ்வளோ சந்தோஷப்படுவோம். அந்த சந்தோஷத்தை நம்ம ஃபோன்களில் பார்த்து சரி வருமா தம்பி? ஐயோ பாருங்களேன் எவ்வளோ அழகா இருந்துச்சு, எவ்வளோ இன்றைக்கி எல்லாம் அதில் பார்த்து நல்லா அழகாக இப்படி பார்க்குறது தான் நல்லா இருக்குது. இந்த கர்மத்தை விட்டு விலகுகின்றார் ஆவியானவர். ஆமென். இந்த கர்மத்தை விட்டு எங்கேயோ இருந்தால் அதை பார்த்துக்கிட்டு அதெல்லாம் இவரெல்லாம் பாருங்கள், அப்படி கையில் போட்டு அப்படி செஞ்சு அப்படி எடுப்பாங்க. அதெல்லாம் எவ்வளோ ஒரு ஆசையாக இருக்கும் தெரியுமா? எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். அது உங்களுக்கு பெரிய சந்தோஷத்தை கொடுக்கும் தெரியுமா? ஆமென், ஆமென். இப்போ கோழி வளர்க்குறாங்க, ஆமாம். நீங்கள் ஒரு சேவல் எனக்கு கொடுக்க இருக்கு இல்லையா? மறந்துட்டேன், அந்த கதை இல்லை. நான் ஸ்டாக் பார்த்தீங்களா, ஆவியான எப்பயும் உணர்த்துறாரு. ஆமென். இல்லை இப்போ தான் நினைவே வந்துச்சு, எத்தனையோ வருஷம் ஆச்சு இப்போ, பரவாயில்ல. எதுக்கு சொல்ல வரேன்னா, இப்போ இதெல்லாம் ஒரு 10 முட்டையை வச்சு ஒரு கோழி குஞ்சு பொறிக்குதுன்னா எவ்வளோ சந்தோஷத்தை தெரியுமா? சிஸ்டர் வச்சுருக்குறாங்க. ஆமென். எங்களுக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு. சிஸ்டர் முட்டை போடலடா அப்படின்னாங்கன்னா, நம்ம காலையில் ஒரு முட்டை இருக்கும், ஒரு நாள் அவருக்கு ஒரு நாள் அவருக்கு, அப்படி நம்ம டியூட்டியில் ஒரு அப்படி நாட்டுக்கோழி போகும். பார்த்து சிஸ்டர் எடுக்கலை. நான் அன்றைக்கி ஏதோ அந்த ஃபில்டர் தண்ணி அந்த ஒட்டோவில் தானே போட்டிருக்கேன், சரி அதை போய் பார்ப்போன்னு பார்க்க நேரம், என்னடா இது இந்த நேரம் பார்த்தாலும் இது
இது பெட்டியிலே படுத்திருக்கே அப்படின்னு தூக்கி பார்க்குறோம். அங்கே 9 முட்டை அடக்காக்குறாரா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அப்போ என் பையன் எப்படி தெரியுமா சொன்னா, 1 போனால் 9 வருதுடா. ஏன்னா சேவலை திறந்து விட்டாங்க, அது ஒருத்தர் தம்பி ஜெரால் கொடுத்தது தான், அது பறந்துருச்சு. பாவம் அவனுக்கு கவலை, அவன் கவலையை பார்த்தே நான் அடக்கிக்கிட்டேன் ஆத்திரத்தெல்லாம். சரியா அடக்கிட்டு சரி போயிட்டு போகுது. அவன் நம்ம பாருங்கள், அது ஒரு கர்த்தர் ஒரு காரியம் கொடுக்குறாருல, நம்ம இடைப்படணும். விளங்குதாப்பே? நம்மெல்லாம் வந்து ஏன் நமக்கு விளங்குதாப்பே, நம்ம பிடிச்சிட்டு இதிலே இருப்போம் பாருங்களேன். இதனால் ஒன்றுமே கிடைக்காது. திருப்பின்னு சொல்லிட்டேன், உங்கள் அப்பா அவன் நடுத்தருக்கு போவார், உங்கள் அம்மா நடுத்தருக்கு தான் போவாங்க. ஏன் அங்கே ஃபோனுக்கு இது கட்டணுமே, தேவையா? அதெல்லாம் இல்லை. நம்ம கர்த்தர் கொடுக்குற ஆசீர்வாதம், நம்ம அது கர்த்தர் நடத்துவார். நீங்கள் சின்ன பிள்ளைகளாக இருந்தால் இங்கே வாப்பா, இன்றைக்கே ஒரு சின்ன போச்சு எடுத்து, இல்லாட்டி ஒரு அரிசி பேக் எடுத்து பிள்ளைங்க நாட்டை கொடுங்க. நான் இதுக்கு சொல்ல, நீங்கள் மொண்டசரிக்கு வாங்க, அப்படி ஒரு கொச்சு காலம் தலைன்னு இருக்குது. சிஸ்டருக்கு இப்போ யோசனை, டேடா இங்கே நாட்டினா வருது இல்லை அங்கே நாட்டினா வருது, அது வேறு மண் இது வேறு மண். ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா, இதுக்குள்ள நம்ம அட்டென்ஷன் போகணும். ஆமென் ஆமென். பாருங்கள், நீங்கள் நான் உங்கள் பிள்ளைகளை யோசிச்சு பார்க்கணும், நம்ம பிள்ளைங்க எதில் இருக்கிறாங்க. அன்றைக்கி பாருங்கள், எனக்கு சந்தோஷமாக இருந்துச்சு. சபி வீட்டில் அழகான ஒரு ஃபிஷ் டேங்க் ஒன்று வச்சுருக்காங்க. அப்படியே இப்போ வந்தோன்னே அவங்க வீட்டில் அவங்க இருக்கிறாங்களா இல்லையான்னு இல்லை, அப்படியே உட்காந்துருவோம். அவன் ஃபிஷ் அந்த கடைக்காரன்ட்ட கூட நான் போய் சொன்னேன், நல்லது ஒன்று கொடுத்துருக்கீங்க ஐயா, நல்லா இருக்குது. நீங்கள் நம்ப மாட்டீங்க, அங்கே வந்தோடனே என் பையனுக்கு ஆசை வந்துச்சு. ஆசை வந்துச்சுன்னா அவன் தான் செய்வான். நான் ஒன்று சபிட்ட அங்கே நல்ல நீட்டாக இருக்குது. அந்த பாருங்க சர்ச்சில் இருக்க ஃபிஷ் டேங்கு அவர் எல்லாம் க்ளீன் பண்ணி அவர் தான் எல்லாம் பண்ணார். பாருங்கள், இப்போ ஒரு இடத்துல கண்டதை இன்னொரு இடத்துல நம்ம செய்கிறோமா இல்லையா? அதுதான் வேணும், புறாமப்படக்கூடாது. நல்லா இருக்கே, வெங்கட மட்டும் நல்லா இருக்கே, சாகாமல் இருக்கே, அப்படிலாம் இருப்போம் பார்த்தீங்களா? முன்னாலாம் நான் நினச்சது உண்டு, வச்சுக்க பதம் உண்டு, என்னடா இந்த சைஸ் சாரி செத்து போயிடணும், ஏன்னா என் விட்டு முதல்ல பெருசாகலாம், இவன் விட்டு செத்து போயிடணும், அப்படி விட்டு செத்து போகணும் அப்படி சந்தோஷப்படுவேன். ஆனால் இப்போ அப்படி இல்லை. நம்ம விட்டு நல்லா இருக்கு. இவர்கிட்ட வீட்டில் போனால் இவர்கிட்ட ஆமையை கேட்பேன், ஒரு ஆமன் வளர்க்குறாரு இல்லையா இப்போ. ஆனால் இது நீங்கள் யோசிப்பீங்க, என்னடா பாஸ்டர் அறுத்துக்கிட்டு இருக்காரு. இல்லை அதை வந்து யோசிச்சு பாருங்க. அவன்கிட்ட அந்த டைம் அவன் நல்ல க்ரியேட்டிவ் மைண்ட் இருக்கு. அன்றைக்கி போனோம், பஸ் ஒன்று கொடுத்தாரு திரும்ப எனக்கு. நீங்களாம் என்ன ஏன் கொடுத்துருக்கீங்க எனக்கு? ஒரு பஸ் ஒன்று கொடுத்தா நான் அந்த பஸ்ஸை அப்படி பார்த்தா டயர்லாம் பிராண்ட் நியூ டயர் இல்லையா போய் எல்லாம் ஓட்டி பார்க்குறேன். பார்த்தேன் இப்போ கூரை போட்டிருக்காரு, அது லேபிளில் போட்டு நம்பர் பிளேட்லாம் போட்டு பஸ்ஸை பாருங்கள். இந்த பாருங்கள் எவ்வளோ அப்போ சந்தோஷப்பட்டேன். அப்போ அதுக்காக ஒரு 2 ஹவர் 3 ஹவர் மெனக்கட்டிருப்பான். அப்போ 3 ஹவர் 2 ஹவர் அந்த ஃபோனில் இல்லை. வழங்குதா? அதான் சொல்ல வரேன், ஃபோனில் இல்லை. ஃபோனில் பார்த்துருக்கலாம், ரைட் இப்படி ஒரு ஐடியாவை எடுத்துருக்கலாம். ஆனால் அவர் ப்ராக்டிக்கலை செய்கிறானே. நீங்கள் இப்போ கொஞ்சம் கொஞ்சம் மண்ணை கொடுங்களே பார்ப்போம். நீங்களாம் போட்டிருக்க மாலையெல்லாம் என்ன மாலை? அவன் செய்வான் மாலை, தெரியுமா? இல்லையா சார்? அந்த அளவுக்கு மாலை செய்வான், க்ரியேட்டிவ் மாலை. அப்படி வச்சு பென்டன்லாம் போட்டு அந்த 2 வச்சுருக்கீங்களே, அதே அச்சா போட்டு செய்வான். அப்போ நம்ம பிள்ளை அந்த ஒவ்வொருத்தருக்கும் இருக்குது. அப்போ அதுக்கு ஸ்பெண்ட் பண்ணுங்கள் டைம். பாருங்கள், பிரசங்கம் விட்டு எங்கேயோ போக வேண்டியிருக்கு. என்ன செய்ய? உங்கள் பிள்ளைகள் சமைக்கிறாங்களா? ஆமாம், நான் ஆம்லெட் போடுறேன். நீ முட்டை பொரியக்கூடாது. இங்கே முட்டை பொறிக்காட்டி அவர் ஃபோனில் பொறிப்பார், தெரியுமா? பொறிச்சிக்கிட்டே இருப்பார். இதெல்லாம் நான் என் வாழ்க்கையில் கை கொண்டதை தான் நான் சொல்கிறேன் இல்லையா மினி? கொஞ்சம் செலவு தான், கொஞ்சம் நஷ்டம்தான், போயிட்டு போகுது. ஆமாம், இப்போ கிணத்தெல்லாம் செய்வான் இல்லையாம்மா, கேளுங்க. பட் அவன் பாட்டு செய்வான், அப்படிலாம் போட்டு செஞ்சுட்டு அப்படிலாம் இருப்பானுங்க. பாருங்கள், இப்போ நீங்கள் அந்த செய்ய போனதுனால இன்றைக்கி அவர் செஃப்பாக இருக்கார். அதை இப்போ அங்கே படிக்க போயிருக்கார். சந்தோஷம். நான் நேற்றெல்லாம் நான் சரியான சந்தோஷப்பட்டேன் இல்லையா? எல்லா பிள்ளைகளும் நல்லா இந்த என்ன சொல்கிறது, ஹோட்டல் ட்ரேடிங்கில் எல்லாம் எங்களுடைய எல்லாமே அதில் தான் போயிருக்கிறானுங்க. தான் அடுத்தவர் இப்போ கூடி சீக்கிரம் அடுத்த இதுக்கு பேஸ்ட்ரி செஞ்சு தருவார். ஹவு டு மேக் அ பேஸ்ட்ரி. தான் எல்லாம் பேஸ்ட்ரி மேக்கர்கள் எல்லாம் இருக்காங்க. நான் என்ன சொல்ல வரேன்னா, க்ரியேட்டிவ் மைண்ட் கர்த்தர் கொடுத்துருக்க ஆசீர்வாதம். இது வந்து அவன் படிச்சுட்டான் அதனால நானும் படிக்கணும் அந்த இது இல்லை. கர்த்தர் எங்களுக்கு கொடுத்துருக்க திறமையை நீங்கள் என்ன செய்யணும், யூட்டிலைஸ் பண்ணுங்கள். ஆமென். அடுத்தது சும்மா படிச்சுட்டு சும்மா இருக்கக்கூடாது. நான் திருப்பி சொல்கிறேன், நான் இப்போயும் சொன்னேன், நேற்றாங்க தான் சொன்னேன். ஒரு சொல்லக்கூடாது அந்த பையனுக்கு ரைட் நீ கேக் போடாப்பா, என்ன சொல்கிறது, கப் கேக்கா நீ போடு, நம்ம எடுக்கிறோம் ஆர்டரை. ஸ்கூலில் ஒரு சின்ன இன்கம் செய்யணும். சும்மா நான் படிச்சுட்டேன் சர்டிஃபிகேட் அப்படியே அடுக்கி வச்சுருந்தா வச்சுருக்காங்க ஒருத்தர் இங்கேருந்து அங்கே வரைக்கும். அதை வச்சு என்ன செய்ய வாங்கியிருக்காங்க இதை அப்படியா? அது இல்லை, நீங்கள் க்ரியேட்டிவாக செய்யணும். நான் படிக்கிறேன்னா நீங்கள் ஒரு சிறு தொழில் செய்கிறீங்களா, ஆசீர்வாதமாக இருக்கா இல்லையா? அதை நம்ம உலகத்துக்காக வெக்கப்பட வேண்டாம். இவங்க என்ன நினைப்பாங்களோ, அவங்க எதை ஒருத்தர் 50 உங்களுக்கு கொடுக்க மாட்டான். திருப்பின்னு சொல்லிட்டேன்,
ஒருத்தையும் கொடுக்க மாட்டான். கர்த்தர் தான் உங்களுக்கு கொடுப்பார். ஆமென், ஆமென். நேற்று கூட நான் பெருசாக இதில் ஆன்ல போது நான் நேற்று கூட இதுக்குன்னு இல்லை, ரொம்ப டைட்டு, நம்ம ரொம்ப கஷ்டம். நான் யோசிச்சுட்டு சப்பாத்தி வைக்க போனேன். நேற்று கிடைக்கல எனக்கு. உண்மைக்கும் சீரியஸாக ஒரு லட் ஒன்று எடுத்துருக்கு, ஸ்பொட்டு இருக்குது. ஒவ்வொரு இடங்களில் போயிட்டுருப்பேன். வண்டியில் வந்து என்னது பேக்கிங் போடணும், அந்த கொண்டு வந்திருக்கேன், பேக்கிங் போயிடுச்சு. ஸோ அங்கே போகணும், போயாச்சு. எல்லாம் இப்போ வசதியானவங்க கூட அங்கே சாப்பாடு பார்சல் விற்கிறாங்க தெரியுமா? கண்டியில் காரே ஒரு 80 லட்சம் இருக்கும், சாப்பாடு பார்சல் விற்கிறாங்க. பூர்ணத்தை லைட் ஹவுஸ் சர்ச்சுக்கெல்லாம் அந்திக்கு போனீங்கன்னா இதெல்லாம் ஒன்றும் இல்லை. எனக்கு அது வித்தின ஒரு 2000 ரூபா கழிச்சாலும் எனக்கு அது பெரிய காசு இல்லை. அப்போ நம்ம யோசிக்கணும், கர்த்தர் நம்ம நடத்தணும். நம்ம ஒரு கடனாக இருக்கேன், நான் பிரச்சனையாக இருக்கிறேன், நான் போராட்டத்தில் இருக்கிறேன் சொல்லிகிட்டு இருக்கிறதுக்கு பதிலாக நம்ம ஒரு சொல்யூஷனை தேடி பார்ப்போம். கர்த்தர் அதை வர்த்திக்க பண்ணுவார்ல. நம்ம நல்லா யோசிச்சு பாருங்க. அதை பெருசாக செய்ய பார்ப்பார்ல. நேற்று ஒருத்தர் சொல்லும்போது மடவலா மதீனா பக்கத்தில் பாஸ்டர், உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, அவர் வந்து ஒரு வண்டியில் சுண்டல் போட்டு ஒரு லாம்பத்தை வச்சுக்கிட்டு அப்படி சுண்டல் போட்டவர் தான் பக்கத்தில் வச்சுருக்க கடை. அப்போ எனக்கு தெரியாது. அப்போ அவர் சொல்கிறார் பாருங்கள், அது வந்து அவங்க பள்ளியில் அவங்களுக்கு உதவி செஞ்சாங்க பாருங்கள். இன்றைக்கி அவர் நல்ல அந்த கடையாக போயிடுச்சு. சுண்டல் விற்றவர் அவர் நினச்சாரா நான் பெரிய கடை வைப்பேன்னு? நமக்கெல்லாம் அப்படி போட்ட உடனே பெருசாக வந்துடணும், அப்படி தானே? போட்ட உடனே நீங்கள் லட்சாதிபதி ஆகிடணும், அப்படி அப்படி இல்லை. கர்த்தர் படிப்படியாக தான் அவங்களை என்ன செய்வார்? ஆசீர்வதிப்பார். ஆமென். அப்போ நம்மளால் முடிஞ்சது என்ன அதை பாருங்கள். கடன் பிரச்சனையை எப்படி தீர்க்கிறது? நம்ம போய் கடனுக்கு மேலே இன்னொரு கடை வாங்குறது. இப்போ கடை இருக்குன்னு வைங்களேன், டக்குன்னு வருவாங்க. நம்ம சம்பத் பேங்க்கில் இந்த அம்மாவுக்கு வந்திருக்குது 5 லட்ச ரூபா லோன் தாரேன், கார்டை நல்லா ஃப்ரேம் பண்ணி வைக்க வச்சுருக்கேன். நம்ம பிரச்சனை இருக்கிற நேரம் கணக்காக வருவாங்க. கலா இதோ நாங்கள் உங்களுக்கு இருக்கிறோம். எப்படி அட்வர்டைஸ் தெரியுமா? தங்கக்கடன். என்ன கடன்? தங்கக்கடன். ஆமே, சும்மா கடன் இல்லை, தங்கக்கடன். அப்போ நாங்களும் போயிட்டு கடன் எடுக்கிறதுக்கு இன்னொரு கடை, அப்புறம் அதுக்கு முழுக்க இன்னும் கடை, வாழ்க்கை பூரா கடை. அப்போ நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது. இதை கட்டிக்கிட்டே வாழ்நாள் பூரா வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் பாருங்க. நமக்கு அது வேற ஒரு சேலஞ்ச் இருக்கும். நாங்கள் இன்றைக்கி இந்த சீட்டை எடுத்துருக்கோம், இன்றைக்கி இந்த 5000 சீட்டை போடணும், இதுக்கு ஏதாவது பண்ணணும். அந்த நாள் முழுக்கும் பாருங்கள், புள்ள தின்னிச்சா, புள்ள என்ன பண்ணிச்சா, படிச்சிச்சா, மார்க்ஸ் எடுத்துச்சா, குளிச்சிச்சா, பேன் எடுத்துச்சா, ஒன்றும் தெரியாது. 5000 ரூபா கட்டணும், 5000 ரூபா கட்டணும், 5000 ரூபா கட்டணும், 5000 ரூபா கட்டணும். புருஷன் பாருங்கள் எல்லாம் முடியெல்லாம் போயிட்டு அப்படியே வழுக்கையாக இருப்பாங்க. அந்த கலை இப்படி காட்டுச்சு இல்லை. காரணம் என்னன்னா, அங்கே தானே அவனை போட்டு தானே வதைப்பாங்க. அப்போ நம்ம யோசிச்சு பார்க்கணும். கர்த்தர் நீங்கள் அதான் சரி, காற்றாய் வருவார், நெருப்பாய் வருவார், அப்படி வருவார், இப்படி வருவார்ன்றீங்களா? உங்கள் வாழ்க்கையில் இப்போ வந்தாருன்னா நீங்கள் மாற வேண்டியது தானே? முயற்சி எடுக்கணும் தானே? முயற்சி எடுக்கணும், கட்டாயம் எடுக்கணும். ஒருத்தன் சும்மா இருக்கக்கூடாது. நான் திரும்பி சொல்லுவேன், ஒருத்தன் சும்மா இருக்கக்கூடாது. ஆமென். கர்த்தர் சின்ன ஒரு 10 ரூபா, நானும் அது இப்போ வந்து இப்போ பார்த்தீங்கன்னா பாஸ்டர் நான் 10 ரூபாய், அது எனக்கு 10 கோடிக்கு சமன். ஆமென் சொல்லுங்கள். 10 கோடிக்கு சமன். பிள்ளைகளுக்கு அது பழக்கி வைக்கணும். சேமித்து வைக்கணும். வேணாண்டா இப்படி சாப்பிடாத, இதுக்கும் சேமித்து வைக்கணும். இப்போ இதில் நிறைய பிள்ளைகள் எனக்கு சொன்னாங்க, தாய்மார்கள் இவங்கெல்லாம் சேமித்து வைப்பாங்க. இதெல்லாம் நல்ல பழக்கம். ஆமென். ஊதாரித்தனம் பழகிற மாதிரி 1000 ரூபா வந்தால் 2000 ரூபாய்க்கு செலவழிக்கிறது, அது ஊதாரித்தனம். அப்போ அப்படி இருக்கக்கூடாது. நம்ம அது பிள்ளைகளுக்கு விளக்கப்படுத்தி ரைட்டு இருக்குது, ரைட்டு சாப்பிடணும் தான், வேணான்னு சொல்லலாம், நல்லா உடுத்தணும் தான், அதுக்குன்னு நம்ம ஊதாரித்தனமாக இருக்கக்கூடாது. இப்போ இதுகளெல்லாம் நம்ம பிள்ளைகள் படித்து கொடுக்கணும். ஸோ அது கர்த்தர் அதை பார்ப்பார். நீங்கள் உண்மையாக இருக்கிறீங்களா அது பார்ப்பார். நீ காலில் பாருங்களேன், எங்கே அந்த தொடான் ஆமாம் அது காணிக்க நேரம் கொண்டு வராரு, ஷாப்பிங் பேக்கில் அப்படி ஆட்டிகிட்டு வந்தார். வந்து தொடான் கொடுத்தாங்க. அப்படி அப்போ சிஸ்டர் கேட்டாங்க என்னன்னு. இல்லை இது முத காய்ச்சது, ரொம்ப சந்தோஷம். அது வந்து இப்படி கொடுக்கக்கூடாது ஐயா, நீ காணிக்க நேரம் வந்து அப்படி கொடுக்கணும். ஆமென். ஏன்னா இந்த சர்ச்சில் முத ஜோயல் தான் ஒரே ஒரு கொச்சிக்காக கொண்டு வந்து கொடுத்தாரு. அதுக்கு பிறகு தான் ஆரம்பிச்சது ஆசீர்வாதமே. ஆமென். நான் என்னடா ஒரே பச்சை குச்சி அனுப்புவான் வீசினா சரியா? எனக்கு இப்போயும் ஞாபகம் இருக்குது, நல்லா பச்சேன்னு அது ஒன்றை தூக்கிட்டு வராங்க, முதல் பலன். ஆமென். அது மாதிரி நீங்கள் எல்லாம் இந்த உங்கள் வீட்டில் ராணி தூக்கிட்டு வந்துச்சு, போஞ்சியெல்லாம் எடுத்துக்கேன், 4-5 போஞ்சி தான், இதை என்னாச்சு அப்படிலாம் இல்லை. 4-5 நாள் 1 நாள் முதல் பலன் தான். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அதுலேயும் நம்ம ஆளுக்கு எப்படி திரும்ப செய்வாங்க? பச்சை கொச்சிக்காவையும் போஞ்சையும் கொண்டு வருவாங்க. சரியா? முதல் பலன். சரியா? முதல் பலன் சொல்லிட்டு 2 நகை வாங்கினேன் பாஸ்டர், அதில் முதல் நகையாக உங்களுக்கு கொடுப்போன்னு கொண்டு வந்தாங்களா? அது வராது. பெரிய ஐட்டங்களை ஒன்றுமே கொடுக்க மாட்டாங்க. இப்போ சின்னதாக வரும், சீப்பாக வருமே, அதை கொடுத்துருவாங்க முதல் பலன். அடுத்தது பிள்ளைய கொடுக்க மாட்டாங்க. பேருக்கு சொல்கிறது நாங்கள் ஆண்டவருக்கு தான் கொடுத்துருக்குறோம், ஆனால் கொடுத்தது இல்லையே. வந்துட்டு இப்போ தான் ஆவியான ஞாபகப்படுத்துகிறாரு.
சபி வந்து தேவனால் ஒப்பு கொடுக்கப்பட்ட பிள்ளை தானே. எங்க சபி, நான் இப்போ சொல்கிறேன், அவனை பாருங்கள் கர்த்தர் எப்படி பயன்படுத்துவார். ஆமென். அப்படியே அவனை நம்மைக்கு அவனை லாஸ்ட் டைம் ஏச்சு வாங்கினான் எதுக்கோ வர்ஷிப் பண்ணுற நேரம். ஆனால் இன்னைக்கு நம்மளை அப்படியே கூப்பிட்டு போயிட்டான். கள்ள கபடம் இல்லாத இருதயம் அவன்கிட்ட அப்படியே கூப்பிட்டு போயிட்டான். ஸோ கர்த்தருக்கு அவன் ஒப்பு கொடுத்துட்டா ஒப்பு கொடுத்துடணும். ஒருத்தர் ரைட்டு, அவர் ஒரு அந்த ட்ரேடு அவன் அப்படித்தான், நான் சொல்லலை நான் இப்படி தான் வரப்போகிறேன் அப்படி இல்லை. ஆனால் கர்த்தருக்குள்ளே இடைப்பட்டு போகிறான். இவன் வந்து கர்த்தருக்காகவே ஒப்பு கொடுத்தாச்சு. ஸோ அந்த ஸ்டைலில் தான் அவன் போவான். ஆண்டவர் நடத்துவார் பாருங்களேன். அவனை கொண்டு பாருங்கள், பெரிய காரியங்கள் ஆண்டவர் செய்வார். அப்போ அதுக்கு என்ன செய்யணும்? தாய் தாப்பை அந்த ட்ராக்கில் கொண்டு போகணும். ஆண்டவர் சொல்லிட்டார். நான் அதான் என்ன பாட்டு, அது பாட்டு படிக்க நேரம் எனக்கு சிரிப்பாக வந்துடும். என்னது, நீ காட்டும் வழியில் நடப்பேன், உன் பாதம் ஒன்றை பிடிப்பேன். அவர் சொன்னால் நீங்கள்லாம் கேட்டு அது படி நடப்பீங்களாம். எங்கள் பாஸ்டர் எங்ககிட்டையும் கேட்டார் இல்லையா பெனி, அந்த பாட்டு பாடினோடனே நடந்துருவீங்களோ? நடந்தவங்க கையை வைத்துங்க பார்ப்போம். பாட்டு பாடுறோம், நீங்கள் காட்டும் வழியில் நாங்கள் நடக்கிறோமா? காட்டினாரே வழி நடந்தீங்களா எல்லாரும்? இல்லையே, நடக்கவே தான் மாட்டோமே. அவர் இங்கிட்டு போச்சோன்னா நாங்கள் இங்கிட்டு தான் போவோம். அப்போ அப்படி இருந்துக்கிட்டு பாட்டு மட்டும் பாடிடுவோம். பாட்டு பாடினோன்னு அந்த பாட்டை எடுத்து வேறு எடுத்துருவார். அவர் சொல்கிறார், உன் பிள்ளை ஆண்டருக்கு தான் ஒப்புனா அதை அந்த டிசைன்லேயே கொண்டு போயிடணும். ஆமென் ஆமென். விளங்குதாப்பே, அந்த 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 ட்ராக்லேயே கொண்டு போயிடணும். இப்போ நான் பார்த்து இப்போ சேம் அடுத்து இருக்கிறாங்க ரைட், அவங்க அந்த ட்ராக்லேயே கொண்டு போயிடணும். விளங்குதாப்பே, வெள்ளனே அவங்க வந்துடணும். சரஸ்வதி யார் இப்போ யோசிக்குது கிருஷாந்த், அதுனா இயலாது பாஸ், நாங்கள் வார டைம் தான் வருவோம். ஆமாம். எந்த கேள்வி என்னென்னா, இப்போ உலகத்துக்கு பாருங்கள், நம்ம எவ்வளோ பரபரப்பாக போகிறீங்க. உலகத்துக்கு எப்படி பரபரப்பாக போகிறீங்க. ஸ்கூலுக்கு போகிற நேரம், ஸ்கூலுக்கெல்லாம் எப்படி பரபரப்பாக போகிறீங்க. எல்லோரும் எப்படி போகிறீங்க பாருங்கள். பிள்ளைகள் எப்படி நல்லா மேக்கப்லாம் போட்டு நல்லா நீட்டாக்கி எப்படி கூப்பிட்டு வாரீங்க. சர்ச்சுக்கு வர நேரம் பாருங்களேன், இஸ்ரவேல் ஜனங்கள் மாதிரியே அப்படியே வரும். சர்ச்சுக்கு தான் வரணும், சர்ச்சுக்கு தான் நல்ல ஜெயவண்ட பிள்ளைகளாக வரணும். அப்போ தான் அங்கே ஆசீர்வாதமாக இருக்கும். ஆமாம். நான்லாம் உண்மைங்களா இவங்களுக்கு பயந்துக்கிட்டு இருப்பேன் தெரியுமா. இந்த மொப்பனியாச்சு ஜோமனியாச்சு இந்த ரெண்டு கொஞ்சத்தில் வந்துருவாங்களே இவனுங்களுக்கு பயம். கணக்காச்சு, குட் மார்னிங் பாஸ்டர், 8 மணிக்கு வந்து நிற்பானுங்க டாங்குன்னு. வண்டி இருந்தாலும் சரி, மழை பெஞ்சாலும் சரி, இவங்களுக்கு உண்மைக்குமே நான் பயம். ஏன்னா இவங்க வந்த பிறகு மொப்பானா ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருப்பேன். இவங்க 2 பேருக்கா நான் பயம். அவனுக்கு வந்தால் நாங்கள் பார்த்துட்டு எல்லாரையும் விஷ் பண்ணிவிட்டு அவங்க பாட்டுக்கு அவங்க வேலையை ஆரம்பிச்சிடுவாங்க. ஸோ அடுத்த ஸ்டேஜ் இவங்க வந்துடணும். புரியுதா அவங்களுக்கு? இப்போ அதுக்கு நம்ம இருக்கணும், கொண்டு போகணும். நான் சொல்லலை பாஸ்டர் ஆகுங்க, ஊழியக்காரன் கர்த்தருக்கு அவன் என்ன செய்யணும், வேலை செய்யணும், சாமுவேலாம் மாறணும். ஆமென் ஆமென். ஸோ அப்போ கர்த்தர் அவங்களை எடுத்து பயன்படுத்தும் போது வீட்டில் அந்த ஆசீர்வாதம் பெருகும். ஆமென். அவங்களோட சூழ்நிலைகள் ஆண்டவர் மாற்றுவார். ஆமென் ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஓகே. ஸோ போன வாரம் நீங்கள் வந்து அந்த வசனங்கள் எல்லாத்தையும் தியானிச்சிங்க, கை கொள்றீங்க, அப்படி தானே? ஆமென் அப்படி தானே? ஓகே. வாசிங்க, நீதிமொழிகளில் ஆவியானவர் ஒரு வசனத்தை உங்ககிட்ட கேட்க சொன்னார். ஏற்கனவே இது பிரசங்கமாய் பண்ணப்பட்டது தான், இருந்தாலும் மறுபடியும் கேட்க சொல்கிறார். ஆமென். இப்போ ஸ்கூலில் கேட்பார் தானே சார். இப்போ கிழமை நீங்கள் வாய்ப்பாடு சொன்னால் 3வது கிழமையும் கேட்பார் தானே, பாடமாச்சா அப்படின்னு. அது மாதிரி இன்றைக்கும் கேட்க சொல்கிறாரு. வாசிங்க பாருங்கள், நீதிமொழிகள் 23வது அதிகாரம். நீதிமொழிகள் 23வது அதிகாரம், பழைய ஏற்பாடில் 782வது பக்கம், 7வது வசனம். 23வது அதிகாரத்தில் 7வது வசனம் எடுத்துட்டீங்களா எல்லாரும்? நீதிமொழிகள். அப்போ பைபிள் எங்கப்ப தாய் தகப்பன் ப்ளீஸ், சண்டே ஸ்கூல் டீச்சர், பைபிள் அதிகாரங்கள் இப்போயே அவங்க கற்றுக்கணும். ஓகே. ஸோ அப்படி இல்லைன்னா ரைட், இதில் போட்டிருக்கா ரைட், அதை வாசிங்க இப்போ. அவன் இருதயத்தின் நினைவு எப்படியோ அப்படியே அவன் இருக்கிறான். அடுத்தது, புசியும் பானம் பண்ணும் என்று அவன் உன்னோடே சொன்னாலும் அவன் இருதயம் உன்னோடே இராது. ஆமென். நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. இப்போ உங்களுக்கு முன்னால் கண்ணாடி ஒன்று வச்சு பார்த்துக்குங்க, சரியா? நான் ஏன் இப்படி இருக்கேன் அப்படின்னு நீங்களே கேட்டிருப்பீங்க. நான் ஏன் இப்படி, எனக்கு ஏன் இப்படி, கலை இப்படின்னுது. ஓகே, ஏதோ பிரச்சனை இருக்குது பார்ப்போம். நான் ஏன் இப்படி, நான் ஆமாம்மா, நீங்கள் என்ன ரொம்ப நாள் எங்கள்கிட்டையும் கேள்வி கேட்டீங்க, ஏன் எனக்கு இப்படி, ஏன் இப்படியோ எல்லாமே. அவர் சொல்கிறாரு, அவர் தான் சொல்கிறாரு. யார் சொல்கிறாரு? கர்த்தர் சொல்கிறாரு, அவன் இருதய நினைவு எப்படியோ அப்படி என்றாரு. விளங்குதா? இப்போ நீங்கள் கேட்டிங்க தானே, நான் ஏன் ஓ இருதயம் அப்படி அப்பேன். இப்போ விளங்குதா?
நம்ம அவங்கவுங்கள சாட்டு போட்டு சொல்கிறோம், இவனால நான் கெட்டு போயிட்டேன், அவங்களால வீணா போயிட்டோம், இவங்க போயிட்டோம். ஒன்றுமே கிடையாது. உங்கள் இருதயம் அப்படி. ஆமே. நல்லா வரும்னா நல்லா வரும், நல்லா வராதுன்னா வராது. ஆமே. என் வீட்டுக்கு பாருங்கள், அதான் ஆண்டு சொன்னேன், நம்ம வந்து வெள்ளை பெயிண்ட் அடிக்கிறவங்க சில வீட்டில் பாருங்கள் கருப்பு பெயிண்ட் அடிச்சிருப்பாங்க. ஏன்டா கருப்பு பெயிண்ட்? இல்லை இதுதான் ஃபேஷன். அப்போ நான் யோசிச்சுக்கிட்டேன், அப்படியே வெள்ளை அடித்தா எவ்வளோ பளபளப்பாக வெளிச்சமாக தெரியும், அப்படி தான் அடிப்போம். சில கலருக்கு அடிப்பாங்க, ஏன் தான் இப்படி அடிப்பாங்களோ எனக்கு தெரியாது. சாணியில் சாணி வீடுகள் அடிச்சிருக்காங்க. அதுலேயும் உண்மைக்குமே அந்த உங்கள் வீட்டில் தான் எனக்கு அது பிடிக்கும். இந்த நல்லா அந்த ஃபஸ்ட்டு அந்த ரூமில் தான் நல்லா இருக்கும். அடுத்தது இன்னொரு எங்கேயோ நான் எங்கள் ஜெரால்டு சர்ச், நம்ம சர்ச் இருக்கு இல்லையா, அந்த பெயிண்ட்டு அப்படி ஒரு அழகான கலர். அது வந்து ஒரு வெள்ளை இல்லை, அது என்ன நல்ல பேர் என்ன சொன்னாங்க, இல்லைம்மா அது வந்து ஒரு லைட்டு பேஜும் இல்லை, அது அது ஒரு இல்லை பட்டர் மில்க் இல்லை, அது டிஃப்ரெண்ட். அது வந்து எங்களோட ராஜ் பிரதர் அவரோட ஆஃபீஸ்க்கு அடிச்சிருந்தார். அதே இது தான் அங்கே சர்ச்சுக்கு நல்லா இந்த கண்ணாய் மனெல்லாம் பிங்க்கு சிகப்பெல்லாம் அடிச்சிடாங்கடா அப்படின்னு பெஸ்ட்டு, அப்படி கண்ணுக்கு அப்படி அழகாக இருக்கும். ஸோ அது என்னென்னா, இங்கே பேசுகிறது தானே இங்கே வரும். நல்லா யோசிச்சு பாருங்க. சிலவோட ஐடியா அதை பார்ப்போம். அதுக்கு தான் நம்ம அந்த இப்போ மாண்டசூரி இதுகள்லாம் பாருங்களேன், பிள்ளைகளுக்கு கலர் சாக்கோ கொடுப்போம், இஷ்டம் போல் கலர் பண்ண கிறுக்கி தள்ளுவானுங்க பாருங்கள், ஒளப்பி அதில் கருப்பை பூசி அதில் மண்ணு கலர். அதில் வந்து நாங்கள் ஒன்றுமே இவங்க அந்த இருதயத்தில் அப்படி இருக்கும். அந்த அதாவது அவங்களோட மனசுக்குள்ளே என்னெல்லாம் இருக்கோ அதை கலரில் தீத்திடுவாங்க. சிகப்பு மரம் அப்படிலாம் ஏன்டா அப்படின்னா, நான் இல்லை நான் அப்படி சிகப்பாக அப்படி நான் பார்த்தா அவனுக்கு இந்த நேரம் அந்த எரியிற அந்த இது இருக்குன்னா அவன் எதை எடுத்தாலும் சிகப்பாக தான் வரைவான். அந்த மாதிரி இருக்குது. அப்போ அந்த இதெல்லாம் வந்து நம்ம ஒரு சயின்டிஃபிக்கலாக யோசிக்கணும். நம்ம இருதயத்தில் இருக்குது பாருங்கள். நம்ம சில நேரம் உடுப்பை பாருங்களேன், சும்மா அப்படியே பள்ளன்னு அப்படியே சொல்கிறோம். இந்த அப்படியே முக்கோடி தேவர்கள் வந்த மாதிரி இருக்கும் தெரியுமா? கஷ்டமாக இருக்கும் அந்த மாதிரி உடுப்புகளை பார்க்குறதுக்கு. அப்புறம் சில இப்போ இதெல்லாம் வந்து இப்போ சின்ன பிள்ளைகள்லாம் சில இங்கே வெட்டி இங்கே இதெல்லாம் பாதி பொழந்து பாதி இங்கே கை இருந்து இதெல்லாம் நான் யோசிப்பேன். அந்த இருதயம் அப்படிப்பட்ட இருதயம். இதெல்லாம் ஒன்று போட்டு நம்மளாம் முடியும், ஏன்டா இப்படி இருக்கிறீங்க அப்படி இருக்கிறீங்க அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு அந்த இது. அன்றைக்கி ஒரு பையன் இது ஒன்றில் போகிறோன்னா பெரிய, நானும் பார்த்துருந்தேன், நம்ம எட்டனில் உள்ள பையன் தான் ஹாஸ்பிட்டலில் போயிட்டு போவேன். அம்மா இருமாண்டி இந்த கட்டு ஒன்று வச்சுருக்காரு, அந்த விருமாண்டியா இப்படி வச்சு இப்படிலாம் வெட்டும். ஏசப்பா, இவனுக்கும் என் பையனுக்கும் ஒரே வயசு தான். என் பையன் எந்த நேரம் வந்து இதெல்லாம் சேவ் பண்ணில இருக்கான், இவங்க வச்சு வெட்டிட்டு வாரானே. அங்கே பார்த்தா பரிசுத்த வேஷம் எங்கள் ஆலயத்தில். அப்போ நாங்களாம் யோசிக்கணும், இங்கே இருக்குது அந்த மாதிரி ஆசை. என்ன மனசில் ஆசையை வச்சுக்கிட்டு ஆண்டவர்கிட்ட பொய்க்கு நடிக்கலாது. ஆமென். இருக்கிறது அவர் தான் இருதயத்தை ஆராய்ந்து பார்க்குற தேவனாச்சு. ஸோ ஆண்டவர் இந்த இடத்துல தெளிவாக சொல்கிறார், உங்கள் இருதயம் எப்படியோ அப்படி தான் அமையுமா. ஏன் கேட்குறீங்க பாஸ்டர் என் புருஷனை பற்றி? முன்னெல்லாம் ரொம்ப கதை கேட்டுக்கிட்டு இருப்பேன், புருஷன் கதையை. அப்படியா சிஸ்டர், டோன்ட் வெரி பி ஹாப்பி அப்படிலாம் சொல்லியிருக்கேன். இப்போ இந்த வசனத்தை ஆண்டவர் 5-6 வருஷத்துக்கு மேலே பேசணும். உன் நினைவு அப்படி அதுக்கேற்ற அமைஞ்சது தான் அப்படி. இப்போ புரியுதா உங்களுக்கு? இப்போ எல்லாரும் கல்லால் அடிப்பீங்களே எனக்கு? நீங்களும் யோசிக்கிறீங்களா சிஸ்டர்? நான் சொல்லலை, அவர் சொல்கிறார். இப்போ அழகாக இருந்துச்சு தானே, நம்ம இந்த இப்போ பெயிண்ட்டு கதை சொல்கிற நேரம் எல்லாருக்கும் ஆசையாக இருந்துச்சு, எல்லோரும் நல்லா பெக்கன்னு சிரிச்சிங்க. புரிச்ச முண்டாடி கதையை சொன்னோன்னு மட்டும் இப்போ ஏன் இப்படி சுருங்கி போச்சு? சொல்லியிருக்காரு தானே. என்ன நம்மளாம் யாரை கண்ணதாசனே என்ன சொன்னோம், மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரோம். அப்போ நம்ம சரியாக இருக்கணும் இல்லை? இப்போ அதாவது சின்னவங்களுக்கெல்லாம் பாரு, நல்ல நல்ல எண்ணங்கள்லாம் சொல்கிறீங்களா? நல்ல எண்ணங்கள் அதுதான், அதுக்கேற்ற மாதிரி தான் வாழ்க்கை அமையும். அப்போ நம்ம அது நம்ம மைண்ட் செட்டு நல்லா இருக்கணும், நல்ல எண்ணம் இருக்கணும். அதுக்கு தான் இந்த ப்ராக்டிஸ் பண்ண சொல்கிறேன் இப்போவே. நல்ல எண்ணம் பாருங்கள். நாய் நல்ல அப்போ தான் போய் சாப்பிடும். அந்த நாய்க்கு கல் எடுத்து அடிப்பாங்க பாருங்கள் கொஞ்சம் பேர், பாவம். அதுக்கு ஏதோ ஒரு பான் துண்டு எங்கேயோ ஒன்று கிடைச்சது போய் சாப்பிடுப்போம், அந்த பானை சாப்பிடக்கூடா அதை அடிப்பாங்க. அந்த மாதிரி கெட்ட எண்ணங்கள். குருவி அடிக்கிறது, பூ அழகாக பூத்துருக்கு, அதை பிச்சு பாருங்களேன், பிச்சு கசக்கி வீசுவாங்க. அப்போ அந்த இருதயம் அப்படிப்பட்டது தான். அப்போ இந்த இருதயத்துக்கு எப்படி ஒரு நல்ல புருஷன் நல்ல பொண்டாட்டி கிடைக்கும்? பூவை எப்படி பிக்கிறானோ அதே மாதிரி தான் அந்த மனுஷன் பிச்சுருவான். அப்புறம் எப்படி வரும்?
அப்போ அந்த இப்போவே அந்த அதுக்கு தான் சொல்கிறது, அந்த சின்ன வயசுலேயே இருந்து அந்த எண்ணங்கள் வரணும். ஆமென், ஆமென், ஆமென். அதான் அந்த கர்த்தரை ஆராதிக்கணும். ஒரு மியூசிக் இது பண்ணுறதுக்கு இதெல்லாம் வந்து அதோட சம்மந்தப்பட்டது. இது வந்து ஒரு நிமிஷத்தில் இப்படி சொன்னோன்னா எல்லாம் இல்லை, எல்லாம் அதில் சரியாக இருக்கணும். மியூசிக்கை வந்து நம்ம இதுக்குன்னு இல்லை, ஒரு மியூசிக் வந்து சும்மா எல்லாருக்கும் எடுத்த உடனே இது பண்ணுறதுன்னு இல்லை. அதுக்கு பக்குவமான ஒரு நல்ல இருதயம், நல்ல ஞானம், அந்த மெலடியோடு போகணுமே. நீங்கள் சிரிக்காங்க தம்பி, வாங்கி கொடுத்தீங்கல்ல இப்படி இழுக்கிறதுக்கு ஒன்று எனக்கு தாங்க. நான் எவ்வளோ பிரயாசப்பட்டேன், அது வாங்க வழி இல்லாமல் எப்படி கேளுங்க. அந்த டைம் வயலின் இல்லை தானே, உமக்கு செய்ய முடியாது, வெளியே போகும். எனக்கு அப்படி ஆசை, என் பையன்கிட்ட கெஞ்சி கூத்தாருனே, டே டிஜிட்டலில் வாங்கி தாரேன்டா, லோக்கல் வேணாண்டா உனக்கு டிஜிட்டல். அதெல்லாம் அதெல்லாம் வந்து வெஸ்டர்ன் இல்லை, அது ஈஸ்டர்ன். அதெல்லாம் நம்ம கிளாஸுக்கு அது சரி வராதான் அவருக்கு. அதுக்கு பதிலாக நான் ஆவியானவரோட அந்த ஆவியில் நிரம்பி வர்ஷிப் பண்ணுற ஒருத்தர் பண்ணுறாரு அந்த இதை, அதை கூட நான் போட்டேன். பாடுறா நீ இதெல்லாம் என்ன சொல்கிறது, டெக்னாலஜி இது இயற்கை. அப்போது இவங்களுக்கு அது புரியுதில்லை. ஸோ அந்த மைண்ட் செட்டில் இவங்கெல்லாம் போகணும். சும்மா போயிட்டு நாங்களாம் பாரு டிப்ரெஷர் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு போயிட்டு நாங்கள் டிப்ரெஷர் ஆகிட்டோம், இவர் மனநோயாகிட்டார், இவருக்கு சைக்காட்ரிஸ்ட்டை காட்டணும், போங்க 50,000 60,000 கொண்டு போய் கொடுத்துட்டு வாங்க. செய்கிறாங்க இன்னைக்கு. அதில் பாதிச்சாச்சான், இதில் பாதிச்சாச்சான். சின்ன பிள்ளைகள இப்போவே, நான் இப்போ கூட இல்லை, அதான் நீங்கள்லாம் ஸ்கூலும் அந்த மாதிரி தான் இருக்குது. நான்லாம் எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு இல்லையா, நான் கிட்டார் செஞ்சுருக்கேன். தான் கேளுங்க, ஒரு கட்டையை எடுத்து நல்லா கேட்டுங்க, இப்போ கிரியேட்டிவானே கட்டை ஒன்று எடுத்து தங்குசெல்லாம் போட்டு யோகட் கப்பை வச்சு என்ன மாதிரி மியூசிக் அடிச்சிருக்கேன் தெரியுமா, செய்வாங்க. பார்த்தீங்களா, அதுதான். ஆமாம், இல்லை அதில் அடிக்கணும். இப்போ இங்கே பாருங்கள், இப்போ நீங்கள் வந்து இப்போ பேர் போடுறதுக்கு இல்லை, அதை இங்கே கொண்டு வரணும், விளங்குதா? அதை கொண்டு நீங்கள் அடிக்கணும். நம்ம அது அந்த சண்டே ஸ்கூலில் நம்ம முன்னே இது செஞ்சோம், அந்த அந்த சீட்ஸை வச்சு செஞ்சாங்க உனக்கு போட்டு, அது மியூசிக். அப்போ அந்த மைண்ட் செட் மாறும் தெரியுமா, அதுக்கு தான் சொல்ல வரேன். கத்தர் அதை தான் காண்றாரு. கொண்டு வந்து இந்த எலக்ட்ரானிக்கில் அடிச்சுட்டு டாம்னு அடிச்சுட்டு போகிறது இல்லை. பிள்ளைகள் அந்த மாதிரி கிரியேட்டிவ் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு அது உருவாக்கணும், அவங்களே கொண்டு வந்து அது நடத்தணும். ஆமாம், இப்போ தானே செல்ஃபோன் வந்துச்சு, இன்னொரு தங்குசை வச்சுக்கிட்டு இந்த வச்சுட்டு நான் நெருப்பட்டி வச்சுட்டு நான் இங்கே இருக்கேன், நீங்கள் அங்கே இருக்கிறீங்களா, ஓவர் விளங்கிச்சா இல்லையா? இப்போ நம்ம பிள்ளைகள்கிட்டலாம் இங்கே கேளுங்க பார்ப்போம். அதெல்லாம் வேணாமா, இதை அப்பா அதான் அவ்வளோ அப்படி தானே இருக்காங்க. நான் செல்வி அவங்க வந்த புதுசில் தான் சொன்னேன், டக்குன்னு அங்கேருந்து ஒரு கேபிளை போட்டு இங்கே போடுங்க, நாங்கள் இங்கே இருக்கிறோம், அங்கே என்ன கறி இங்கே இருக்குது, ஏன்னா இங்கேருந்து கறி அங்கே அனுப்பலாது. பார்த்தீங்களா, இவங்க தான் உயரத்தில் அங்கேருந்து இங்கே இன்னும் தான் அனுப்புகிறாங்க. இல்லை அதுலேருந்து அனுப்பணும்ல, ஒரு கிண்ணியை வச்சு அதில் போட்டோம் நேராக அப்படி வந்துடும், இங்கே வந்துடும். இப்போ இந்த மாதிரி இதுக்கெல்லாம் நல்லா யோசிக்கணும். இதெல்லாம் வந்து உண்மைக்கு நான் இப்போ பிரசங்கத்தை விட நீங்கள் ஆற்றுக்கு போயிட்டு நீந்த தெரியுமா, ஆற்றுக்கு போய் நீந்த தெரியுமான்னு கேட்குறேன். தண்ணியில் நீந்துவீங்களா அப்போ? அவர் ஸ்விம்மிங் கிளாஸ் போனார். போகிறீங்களா அப்போ? போகாதீங்க, ஆனால் தண்ணி கொதிக்குது. இல்லை இதெல்லாம் இப்படித்தான் சமுதாயத்தில் பிள்ளைகளை வளர்க்குறீங்க. கேட்டோம்னா ஆவியில் நிரம்புவார், அப்படி இருப்பார் இப்படி இருப்பார், கத்தர் பார்த்துக்குவாருன்னு. கத்தர் ஒன்றும் பார்த்துக்க மாட்டார், நீங்கள் தான் செய்யணும் அதை. ஆமாம், தூக்கி வீசுங்க தம்பி, அண்ணே தூக்கி போடுங்க. என் பையனை கேளுங்க என்ன செஞ்சேன்னு. நான் இதுக்குன்னு இல்லை, நான் எதை சொன்னாலும் நீங்கள் திருப்பி என்கிட்ட ரிட்டர்ன் கேட்கலாம், நீங்கள் செஞ்சீங்களா? ஆமாம், எங்கே வவுனியாவில் தூக்கி போட்டேன்ல டயரோட. எத்தனை வயசு தெரியுமா? 3 வயசு. 3 வயசு என் பையன் டயரோட போனாரா, இதுதான் தண்ணி அடிச்சுட்டு ரைட் போகிறாங்க, எல்லோரும் நீந்துற எல்லாம் எல்லாம் பழகணும் வாழ்க்கையில். இதுக்கு நான் ஐயோ இப்படி பயம் அப்படி பயந்து என்னத்துக்கு ஆனது, என்னத்தை செய்ய போகிறாங்க? நாளைக்கு ஒரு சின்ன இதுக்கு தாங்க மாட்டாங்க. ஆமே, ஏன்னா நீங்களும் சோக கதை தானே பாடு, என்னடா இப்படியும் அவனுக்கு அதே அவங்க கேட்டு அவனுங்களாம் அதுக்கேற்ற மாதிரி தான் இருப்பானுங்க. அதே ராவணத்தை அந்த சர்ப்பினாவை அடிக்கிறதுக்கு தான் சரி. ஆமே சேலஞ்சஸ் கஷ்டம்தான். வாயில் எனக்கு சொல்கிற நேரம் அன்பு இருக்கிற அம்மா அப்பாவுக்கு கஷ்டம்தான், இருந்தாலும் சேலஞ்ச் கொஞ்சம் சிலது நம்ம இது பண்ணி நம்ம என்ன செய்யணும், முன்னுக்கு கொண்டு போகணும். ஆமே மரம் ஏறுறீங்களா தம்பி? யார் மரம் ஏறுறவங்களை கொஞ்சம் கை வைத்துக்கு பார்ப்போம். சின்னவங்க
நீங்கள் ஏறுறீங்க. நீங்கள் ஏறுறீங்களாண்ணே? மரம் ஏறுவீங்களா? என்னது ஏற மாட்டாரா சிஸ்டர்? அதைத்தான் கேட்குறேன். ஆமே பாருங்க, கார்த்திக் அப்போ யோசிக்குது, நானும் ஏறி காட்டுறேன். இல்லை நான் இதுக்கு இந்த இதுக்கு நல்ல அதாவது ஒரு தைரியம் வரும். இதெல்லாம் நம்ம வளர்க்காம தான் பிள்ளைகளை அப்படியே அடக்கி வச்சிருக்கிறது. இவங்க எங்கேயாவது ஒரு இடத்துக்கு போனோன்னா இவங்களுக்கு ஒரு சேலஞ்ச் வந்துருமே. இப்போ சரி வேணா போய் அப்போ ஒன்றுமே பண்ண மாட்டே தெரியும். இப்போ கட்ட மனுஷன் சொல்லிடும், நீ எல்லாம் ஒரு ஆம்பளையா? உடனே இவருக்கு தாங்க மாட்டார். என்னை இப்படி சொல்லிவிட்டார்கள், நான் இந்த உலகத்தில் இல்லை, நான் இனிமேல் எங்கேயா உலகத்தில் விட்டு போகிறேன். அப்படி தான் பேசுகிறாங்க. எது ஒன்றுன்னா தூக்க மாட்டுறது, அவ்வளோதான். இன்றைக்கி இருக்கிற ஆவி ஸ்பெஷல் ஆவி அதுதான். தாங்குகிற சேலஞ்சஸ் எதுவுமே அவங்களால முடியாது தெரியுமா? ஃபோன்கள்லேயே தானே இருக்குது, ஃபோன்கள்லேயே பார்த்துக்கிட்டே தானே இருக்குது. அப்போ எப்படி இந்த மாதிரி சவால்கள்லாம் இருக்கணும்? ரைட், ஒரு போட்டியா ஃபஸ்ட் எடுக்க தேவையில்ல, கடைசியாகவே வரட்டும், போயிட்டு வந்தேன். அம்மா அப்பாவும் அது உனக்கு ஃபஸ்ட் அடிக்க முடியலையோ, என்னத்தை தின்ற அப்படின்பான். அது முக்கியம் இல்லை, போயிட்டான் பார்ட்டிசிபேட் பண்ணானே அதை குறிச்சே சந்தோஷப்படணும். ஆமே நான் பாருங்கள், இல்லைக்கலா உண்மைக்கு எவன்ட்டே நான் எப்போயா ஃபஸ்ட் வந்து செகண்ட் வந்து கேட்டிருக்கேனா? என் பையன்ட்ட கேட்டிருக்கானு கேளுங்க பார்ப்போம். இல்லை, அதில் பங்கெடுத்துருக்கிறான். ரைட், அவ்வளோதான். அது முன்னுக்கு போகிறானே, அந்த சேலஞ்சுக்கு போய் நிற்கிறானே, அதை குறித்து நாங்கள் சந்தோஷப்படணும். ஆமென். அதனால தான் நான் திருப்பி சொல்கிறேன், ஆண்டவர் சொல்கிறாரு, அவன் இருதயத்தின் நினைவு எப்படியோ அப்படியே தான் இருக்கும். ஆமென், ஆமென். பாருங்கள், சில நேரம் நம்ம வீடுகளில் போனோம்னா வீடு காடு மண்டி இருக்கும். ஏன்? அது நாளைக்கு வெட்டலாம், நாளாண்டைக்கு வெட்டலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, அடுத்த மழை வந்துடும். சிலவங்க கிச்சனுக்கு போனோன்னா பாத்திரமெல்லாம் கழுவ மாட்டாங்க, அப்படியே அடிக்கடிக்கே இருக்கும். சோறு ஒரு பக்கம் கொட்டி அதெல்லாம் போட்டு, நாய் ஒரு பக்கம், பூனை ஒரு பக்கம் தின்னுட்டு. ஏன்னா அது இருதய நினைவு தான் அது. ஆமாம். இதுக்கு சோப்பு வேணும், விம் வேணும். அப்படி பணக்காரனோ ஏழையோ நீட்டாக இருக்கலாம். ஆமேன், ஆமேன். நீட்டாக இருக்கும், சுத்தமாக இருக்கும். ஆமேன். பெரிய வசதி ஆண்டவர் அதை பார்க்கல, வசதி இருக்கிறதுல ஒரு பாயாக இருந்தும் வீட்டில் போனால் பாய் தான் போடுறாங்களா, அப்படி ஆசீர்வாதமாக இருக்கும். அல்லேலூயா. ஸோ அவங்க இருதயம் எப்படி எங்கிட்ட சுற்றினாலும் உங்களோட இருதயம் நல்லா இருக்கணும். ஆமேன். அதை தான் இன்றைக்கி நான் முதல்ல ஆண்டவர் எனக்கு சொன்னேன், உங்களோட இருதயத்தை என்ன செய்யணும்? சரிப்படுத்துங்க. ஆமேன். பொல்லாத, அதான் சொன்னேன், பொல்லாத காரியமெல்லாம் நம்ம வச்சுக்கிட்டு கத்தரை தேடவும் இயலாது, வாழவும் முடியாது. ஆமேன், ஆமேன். அடுத்தது பொம்பளை ஆளுகள் எல்லாருக்கும் இருக்கிறது சந்தேகம். பார்த்தியா? இல்லை தேவராஜனே, ஒன்றும் யோசிக்காங்க. எல்லாருடைய கண்ணு டக்குன்னு இப்படி ஸ்கேன் பண்ணி பார்த்தேன். எல்லாருக்கும் இந்த ஆவி இருக்குது, சந்தேகம். இப்படி இருப்பாங்களோ, இப்படி இருப்பாரோ, அப்படி நடந்துருமோ, அப்படியோ இப்படியோ, இப்படி தான் நடக்குதே. இது கேன்சரோட மோசம். கேன்சருக்காவது மருந்து எடுத்துடலாம், இதுக்கு என்னது மருந்து எடுப்பீங்க? சந்தேகம். இப்போ நான் இந்த நேரம் கணவரோடன்னு இல்லை, சில பேர் பிள்ளைய மேலே சந்தேகம் இருக்குது, இல்லை பக்கத்து வீட்டுக்காரங்க மேலே, பக்கத்து வீட்டு அவங்க இவங்க அப்படி இப்படி பல சந்தேகம் இருக்குது. ஆமே. சும்மா கத்தரை பார்த்துக்கொள்வார், கத்தரை என்ன செஞ்சார், இதெல்லாம் சும்மா பேர் வசனங்க தான். எல்லாம் பார்த்துக்குவார் போவாருன்னா அப்புறம் ஏன் சந்தேகப்படணும்? சொல்லுங்கள் பாப்பா. ஸ்கூலில் போய் படிக்கிறானா படிக்காமல் இருப்பானா? சந்தேகம். அப்படி தானே? உண்மைக்குமே ஜெபிக்கிறானா இல்லாட்டி ஜெபிக்கிறமா நடிக்கிறானா? சந்தேகம் வந்தால் ஒன்று கிளியர் பண்ணிடணும். கூப்பிட்டு, ஐயா அவன் மேலே சந்தேகமாக இருக்குது, இப்படி நினச்சிட்டேன், பிள்ளையோ சரியோ அப்படின்னு சொல்லி முடிச்சிடணும். அதை வச்சுக்கிட்டு சோதிச்சு அப்படி இருக்கும் அப்படி இருக்கணும். ஒரு நாள் கக்கும் பாருங்கள், பாம்பாவது லேசாக தான் விஷத்தை கக்கும், இது அதோட மோசமாக கக்கும். போச்சு குடும்பம் அதோட சரி. சந்தேகத்தின் ஆவி ரொம்பவே மோசம். அமேன், அமேன், அமேன். அதனால் அதான் இப்போ நானும் சிஸ்டரும் அப்போ பேசின அந்த சந்தேகத்தெல்லாம் இப்போ நேற்று முந்தா நாள் கொஞ்சம் பேசிக்கிட்டோம். நீங்கள் இப்படி செஞ்சீங்களே, நீங்கள் அப்படி செஞ்சீங்களா, அது அப்போது, இப்போ இல்லை, அப்போது சண்டை இல்லை, பேசிக்கிட்டது. என்னென்னா ஒருத்தர் நம்ம சொல்லிடுவோம். ஆமேன். நம்ம ஒளிச்சு மறைச்சு நம்ம இருக்கக்கூடாது. அது என்றைக்கோ ஒரு நாள் நம்ம அது எங்கிட்டு அமுக்குனாலும் அது சோத்தலுக்கு பூசணிக்காய் அந்த திணிக்கலாம், அது மாதிரி எங்கிட்டோ இங்கிட்டு சாப்பிட்ற நேரம் அது டக்குன்னு பூசணிக்காய் வெளியே வந்துடும். ஆமாம். நீங்கள் பர்ஃபெக்டாக இருக்கணும். நம்ம இருந்துக்கிட்டால் அவர் உண்மை இல்லை, அதனால் நானும் உண்மையாக இருக்க மாட்டேன். அவர் இப்படி பிழைச்சிடுறார், அதனால் நான் இப்படி தான் இப்போ இதை பார்த்துக்கிட்டு இருக்கிறது யார்? தேவன். சரிம்மா, பார்த்துட்டு இருக்கிறதுக்கு பிள்ளைங்க, ஓஹோ அம்மாவும் இப்படி அப்பாவும் இப்படி, அப்போ நாங்கள் அதை விட ரொம்ப ஸ்ட்ராங்கான ஏ சர்டிஃபிகேட் எடுத்துருவோம். அப்போ கொடுத்து பிள்ளைய போட்டு அடிக்கிறது, நீ ஏன் அப்படி, நீ அப்படி. அவனுங்களுக்கு பாவம் இந்த வாயிலே அடிக்கிறதுனால வாயில் பேச இல்லை.
நீ வேற எங்கேயாவது அடிங்களே, ஏய் நீ அப்படி இருக்கனால தானே நான் அப்படின்ட்டுவாங்க. அதெல்லாம் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். அவன் இந்த காலம் இப்போ நேரத்தெல்லாம் நான் என் பையன்கிட்ட ஏச்சி வாங்கிட்டு இருக்கேன். 2-3 விஷயத்துக்கு சர்ச்சில் நடக்கிற சில சம்பவங்களுக்கு என் பையன் எனக்கு ஏச்சிக்கிட்டு இருக்கான். சிஸ்டர் அதான் சொன்னாங்க, இப்போ அவன் பெரிய வாலிபன். எப்படி அவன் பெரிய வாலிபன், அவனுக்கு 4 காரியங்கள் தெரியுது. அவன் பாருங்கள் உங்கள் மேலே அன்புனால சொல்கிறான். அப்போ நான் ரொம்ப நான் ப்ரேயருக்கு போகிறேன், ரொம்ப யோசித்தேன். பாரு நம்ம சர்ச்சில் இவ்வளோ மிஸ்டேக்குகள் செய்கிறனால நமக்கு எங்கெங்கெல்லாம் நமக்கு விளைவுகள் வருது பாருங்கள். அவன் பாரதூரமாக யோசிக்கிறான். ஆமென். அப்போ அந்த பக்கம் நம்ம யோசிக்கணும். ஆமென். அப்போ நம்ம இருதயம் எப்பயுமே நம்ம சுத்தமாக இருக்கான்னு பாருங்கள். ஆமென். சுத்தமாக இருக்கா, நல்லா இருக்கா, அதில் தான் தேவன் இடைப்படுவார். ஆமென். பிரச்சனை வருது, போராட்டம் வருது, அதெல்லாம் ஏன் வருதுன்னா நம்ம இருதயம் சுத்தம் இல்லாததுனால தான் இவ்வளோ வருது. எங்கள் இருதயம் எப்படியோ அப்படி தான் எங்கள் வாழ்க்கை என்ன நடக்கும், அமையும். ஆமென். அமையும். நிச்சயமாக அவர் சொன்னதில் ஒன்றும் பொய்யே கிடையாது. ஆமென். நம்ம இருதயத்தில் நம்ம அந்த நல்ல எண்ணங்கள் இருந்தால் நல்லதே நமக்கு நடக்கும். ஆமென். யாரையும் நமக்கு எடுத்து வாழணும்னு அவசியம் கிடையாது. ஒரு நாள் நீங்கள் எவ்வளோ போராட்டம் எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் கர்த்தர் கைவிட மாட்டார். ஆமென். ஆமென். எங்கள் இருதயம் தேவனுக்கு ஏற்ற மாதிரி இருக்கணும். ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஓகே, ஸோ இன்றைக்கி நாங்கள் வசனத்தை பார்ப்போம். ஓகே ரைட். இதுக்கு ஒரே விதமான வசனம் தான். வாசிங்க யோவான் 7ஆம் அதிகாரம். சரி, நான் உங்கள் எல்லார்ட்டையும் கேட்குறேன். சரி, நீங்கள்லாம் இப்போ பெரியவங்களாக இருக்கிறீங்க, வயசானவங்க இருக்கீங்க, வாலிபர்கள் இருக்கீங்க. சரி, உங்களுக்கு சின்ன வயசில் ஒரு 5 வயசு இருக்கிற 5-7 வயசு இருக்கிற நேரம் ரொம்ப பசிக்குது. பசி வந்தால் யார்கிட்ட போய் கேட்பீங்க? கேட்பீங்க அம்மா கிட்ட, ஆச்சிக்கிட்ட. சரி, ஒரு ஆள் ஆச்சி, ஒரு ஆள் விலங்குல போய் விலங்குல இல்லைப்பா 5 வயசு 7 வயசுல நீங்கள் ஆமாம் அவர் பசினா அவரே முட்டை பொரிச்சு அவர் சாப்பிட்டுக்கு வரான். ரைட். ஓகே, சரி, ஓகே. அப்போ அதுக்கான ஒரு காரணம் இருக்குது. இப்போ அதை ஆராயணும். இப்போ நம்ம ஒரு வசனம் முட்டை பொரிக்கிறாருன்னு அப்படி சந்தோஷப்படக்கூடாது. விலங்குதா? இப்போ அவர் சொன்னார் ஆச்சி, அது ஒரு யோசிக்கணும். சிலவங்க சொல்கிறீங்க அம்மா கிட்ட, அது நியாயமானது தான். எல்லாருமே அம்மா பசிக்குது அப்படி தானே கேட்போம். அப்போ அப்பா கேட்க மாட்டோம். என்னமோ சொல்கிறாங்கண்ணே, அவர் தானே சமைச்சார் உங்களுக்கு. சரியா? அப்போது யாராக இருந்தாலும் அம்மா பசிக்குது அப்படின்னு தான் நம்ம பார்க்குறோம். அப்போ இந்த ஒரு நம்பிக்கை இருக்கு இல்லையா, அம்மா செஞ்சு கொடுப்பாங்க. எப்படி அம்மா சாப்பாடு செஞ்சு கொடுப்பாங்க, ஒரு நம்பிக்கையில் தானே. சிலவங்க பாருங்களேன், அட்டம் பிடிப்பாங்க, எனக்கு இது வேணும், எனக்கு கோழி இன்னைக்கு பொரிச்சு தான் வேணும் அப்படிலாம் அடம் பிடிச்சதெல்லாம் இல்லையா நீங்கள்லாம்? ரைட். அடம் பிடிக்க மாட்டானே, அதுதான். சரி, அப்படிலாம் கேட்டதில்லை. நான்லாம் கேட்டிருக்கேன். 2 ஆக்கிடுவேன். அந்த ஏரியாவே சரி, அட்டம் பிடிச்சி அப்படி கத்தி கொல்லறி எனக்கு இன்றைக்கி என்ன வேணுமோ அதை ஆகணும். ஆமென். ஸோ அப்படி இருக்குது. இப்போ கலைக்கு ரொம்ப சோகமாக சொன்னாங்க, நான் ஆச்சிக்கிட்ட தான் கேட்பேன் அப்படின்னு. அப்போ அவங்க அம்மா கொடுக்கல, அதனால் ஆச்சி அம்மா இருக்கலை. இருக்கனால ஆச்சி தானே கொடுப்பாங்க. ரைட். அப்போ ஆச்சி கொடுத்துருக்காங்க. அவர் பாவம், அவர் கையை இப்படி விரிச்சார். அவர் அம்மாவும் இல்லை அப்பாவும் இல்லை, அவராக முட்டையை பொரிச்சா அவராக சாப்பிடுவார். அப்படி தானே இப்போ. ஸோ அங்கே பெரிய குழப்பம் ஒன்று இருக்குது அந்த வீட்டில். அப்போ அம்மா பார்க்கல. அப்படியா? பார்க்கலையா? அப்போ இல்லை இல்லை, ஏன் அம்மா தான் சமைச்சு கொடுப்பாங்க தானே இப்போ. விளங்கலை? இல்லை இல்லை, அவங்க குடும்பத்தை இதில் சேர்க்க இயலாது. ஏன்னா நம்ம குடும்பங்களில் மாதிரி ஒரு முட்டை ஒரு ராத்தப்பான அப்படி கெப்பாசிட்டியில் போகாது. அது இப்போ மல்டிப்ளையில் போகும். 10ஆவது பட்சத்தில் பொரிச்சானோ தெரியாது. அப்படி இருக்கும் இல்லையா? அப்படி இருக்குது தானே. இப்போலாம் இருந்தால் ஒரு முட்டை என் மாத்திரம் அன்றைக்கி பொறிக்குவாங்க, இப்படி தான் இருக்குது, சின்னதாக இருக்குது. நானும் யோசிக்கிறேன், என்னடா நம்ம பையனுக்கு இது போதுமானு. ஒரு சைஸும் சின்னதாகிடுச்சு முட்டை, இவ்வளோ ஒரு குறி முட்டை மாதிரி இப்படி இருக்குது. ஒரு 5-10 போட்டால் தான் ஒரு முட்டை அப்படின்னு நம்ம நினைக்கலாம். அப்படி இருக்குது. அப்படி இருக்குன்னா அவனுக்கெல்லாம் ஏமாத்துறோம். ஓகே, சரி. அப்போ நம்ம கேட்குறோம் இல்லையா, பசின்னா நம்ம என்ன செய்கிறோம்? அம்மா கிட்ட நம்பிக்கையோட தானே கேட்குறோம். கொடுப்பாங்க, பசிக்குதுன்னா கட்டாயம் கொடுப்பாங்க. சரி, நம்பிக்கையோட வாரம் இல்லை, நீ போனோன்னே ரைட் சாப்பாடு இருக்கும், இந்த மணிக்கு சமைச்சிருப்பாங்க, அப்படி நம்பிக்கை இருக்கா? எல்லாருக்கும் இருந்துச்சா இல்லையா? அப்படிலாம் தோல்விப்பட்டது. சரி, நம்பி போனேன், இன்னைக்கு வீட்டில் அம்மா அப்பா சமைச்சே வைக்கலை,
எல்லாத்துக்கும் தலையாட்டுறீங்க. இப்போ நீங்கள் உன்னை தனியாக ரூமில் போட்டு தான் விசாரிக்கணும். ஆமாம், ஓகே. ஸோ அப்படி இருக்கா? எப்படியுமே இல்லை. நம்மளாம் நல்ல குடும்பங்களில் தானே இருந்தோம். எப்படியும் நல்லா இருந்து சாப்பாடுலாம் நல்லா இருக்கும். பசிக்குது எனக்கு. ரைட், ஓகே. நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்போ பாருங்கள், இந்த இடத்துல இயேசு சொல்கிறார் ஒரு வார்த்தையை, அது கேளுங்க. யோவான் 7ஆம் அதிகாரம் 37-38. பண்டிகையின் கடைசி நாளாகிய பிரதான நாளிலே இயேசு நின்று சத்தமிட்டு, ஒருவன் தாகமாயிருந்தால் என்னிடத்தில் வந்து பானம் பண்ண கடவன். வேத வாக்கியம் சொல்லுகிறபடி என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும் என்றார். அல்லேலூயா. ஆண்டவர் இந்த பரிசுத்தமான 4வது பரிசுத்தமான ஓய்வு நாளில் ஆண்டவர் சொன்னது தான். அதாவது அவர் சொல்கிறார் பாருங்கள், பண்டிகை கடைசி நாள் ஆயிடுச்சு, சரியா? அப்போ இயேசு வந்து சத்தமிட்டு சொல்கிறார், எல்லாரும் கேளுங்க. சொல்கிறார் என்னென்னா, ஒருவன் தாகமாக இருந்தால் என்னிடத்தில் வந்து பானை பண்ண கடவுள். என்னது? அவர் என்ன நிறைய பவுசர் வச்சுட்டு இருந்தாரா? தண்ணி வச்சுட்டு இருந்தாரா? தண்ணி அப்படி மினரல் பாட்டில்லாம் வச்சுட்டு இருந்தாரா? அப்படி கொடுத்தாரா? அப்போ என்ன அது தாகமாக இருந்தா? இல்லை, ஜீவ தண்ணீர் அவர்கிட்ட இருக்குது. ஆமாம். அப்போ இவர் என்ன இப்போ தாகமாக இருக்கவங்களாம் வாங்க அப்படின்னா, இல்லை வார்த்தையில் யார்? நல்ல, அதுதான் சரி. இப்போ நீங்கள்லாம் வார்த்தையில் பசி தாகமாக இருக்கிறீங்க. நீங்கள் இப்போ நான் எல்லோரும் தான் கேட்குறேன், நீங்கள் எல்லோரும் தாகமாக இருக்கீங்க. பவித்ரானா இப்படி இல்லைன்னுச்சு. இப்போ விளங்குதா? சரிம்மா, நீங்கள் தாகமாக இருக்கீங்க. உங்களோட இருக்க கேங் அதைத்தான் பார்த்து யோசிக்கணும். கேங்கை பார்த்து யோசிக்கணும் நீங்கள். சரி, நல்லதுதான், ஓகே. அதான் இப்போ ஒருவன் தாகமாக இருந்தால் என்னிடத்தில் வந்து பானம் பண்ண கடவன். தாகமாக இருக்கான், அவங்களுக்குலாம் தாகமாக இருக்கா? இயேசு இடத்துல வரணும். இப்போ அன்றைக்கெல்லாம் பாருங்கள், தாகமாக இருந்தனால தானே வந்தீங்க. அன்றைக்கி போய் அன்றைக்கி வாஞ்சியா இருந்தேன். ஆமாம், வாஞ்சியா இருந்தீங்க. தாகமாக இருக்குது, அவர் அறியணும். திருப்பி நான் சொல்கிறேன், சும்மா நித்திய ஜீவ தண்ணீர் சிஸ்டர் யோவான் 17:3 சொல்கிறார் தானே, பிதா அனுப்பின இயேசு கிறிஸ்துவையும் அறிகிற அறிவே தான் நித்திய ஜீவன். சும்மா நித்திய ஜீவன் நீங்கள் இயேசுக்கிட்ட வந்துட்டீங்க, ஞானஸ்தானம் கொடுத்துட்டீங்க, சேர்ச்சிக்கிட்டு விடாமல் ஒவ்வொரு பரிசுத்தமான ஓய்வு வந்துட்டு ஏமாந்துறாங்க. இப்படி நிறைய போதனைகளை கொடுப்பாங்க. இல்லை, அறியணும். நீங்கள் ஆமென் சொல்லுங்கள். இயேசு யாருன்னு அறியணும், பிதா யாருன்னு அறியணும், பரிசுத்தாவியானவர் யார், இவங்க 3 பேர் சேர்ந்து என்ன செய்ய போகிறாங்கன்னு அறியணும். அதுக்கு மெனக்கடணும். ஆமென். இப்போ நாங்கள் மற்றதெல்லாம் அறிய பார்க்குறோம் தானே. நல்லா யோசிச்சு பாருங்களேன், இவங்க எப்படி அவங்க ஆளோடு ஓடி போனது, கிட்டத்தில் லேட்டு, இது எப்படி செத்து போச்சு, எதுக்கு செத்து போயிருக்குமா இருக்கும்? ஆராய்வோம். எத்தனை பேர் ஆராய்ஞ்சிங்க? சின்ன புள்ள தானே, இப்படி சொல்லுகிறாங்க அப்படி சொல்கிறாங்க. ஆராய்ஞ்சிங்களா இல்லையா? எல்லாம் ஆராய்ஞ்சிருப்பாங்க. பார்த்தீங்களா? நான் ஆராயலை, எனக்கு அது தேவையும் இல்லை. அப்படியா, சரி, ஓகே, இப்போ இருக்கும், சரி, இப்படி தான் சொன்னால் ரைட், ஓகே. இதை போட்டு இப்போ நாங்கள் ஆராயிறது மண்டையெல்லாம் வெடிச்சிரும். இந்த நாளைக்கு கேட்காட்டி எனக்கு வெடிஞ்சிரும். ஆனால் இயேசு யார், பிதா யார், பரிசுத்தாவியானவர் யார், அதை ஆராயறதுக்கு நமக்கு நேரம் இல்லை. அப்போ நித்திய ஜீவன் எங்க? அவங்களுக்கு தான் என்ன தெரியுமா நடக்குது? எந்த நேரமும் பாருங்களேன், பரலோகத்துடைய சத்தம் கேட்காம எங்கே சத்தம் கேட்கும் தெரியுமா? நரகத்துடைய சத்தம் கேட்கும். எது? நரகத்துடைய சவுண்டை கொஞ்சம் போடுங்க பார்ப்போம். என்னது? நீங்களும் வழக்கமாக பேசுகிற வசனம் நினைப்பேன். ஐயோடா போச்சுடா, ஐயோடா. நீ உடனே நாங்கள் படம் பார்க்குறோம், நாங்கள் என்ன பரிசுத்தவான்கள்லாம் சொன்னோம்? நீ நான் ஒன்றும் பரலோகத்துலேருந்து அப்படியே இறக்கலை, என்ன உலகத்துலேருந்து தான் வந்தேன். நான் பாட்டு பாடாத பாட்டு இல்லை, கேட்காத படம் இல்லை. அப்புறம் இங்கே வந்து நம்ம சும்மா போய்க்கு நம்ம நடிக்கலாது. ஐயோ அதெல்லாம் எனக்கு தெரியாது, ஐயோ நான் அதை தொட்டதே இல்லை. அது ஏன் போய் விடணும்? அப்போ அந்த ஐயோன்றது நம்ம வீட்டில் இருக்கா இல்லையா? நீங்கள் காலையிலேருந்து ஒரு ஃபோனை எடுத்து ரெக்கார்டிங்கில் போட்டு வைங்களே. காலையில் நம்ம வெளில எழும்புறோம்ல, அந்த டைம் வரைக்கும் படுக்க போகிற வரைக்கும் அவங்களோட ஜிபியை பொறுத்து, இப்போ எங்கிட்ட ஐஃபோன்ஸில் இருக்குது,
போட்டுட்டு பிறகு அதை கேட்டு பாருங்களேன், எவ்வளோ நல்ல வசனம் பேசியிருப்போம், எவ்வளோ அந்த சொன்ன வசனத்தை பேசியிருப்போம்னு பாருங்களேன். சும்மா கூட அச்சோ அடுத்த வீட்டில் எது நடந்தோ ஐயோ. அப்போ இது பரலோகத்தினுடைய சத்தம் எதுவுமே இல்லை நம்ம வீடுகளில். எந்த நேரம் அந்த நரகத்தினுடைய வார்த்தை தான் இருக்குது. நரகம் ஆக்கிடுவோம் நம்ம வாழ்க்கையை. அப்போ பசி தாகம் இருக்கிறவன் வந்து அதை ஆராய்வான். அப்பா அவன் ஆராயிரவன் வீட்டில் ஒரு நாள் ஐயோன்னு இருக்காது. திருப்பின்னு சொல்கிறேன், ஐயோன்னு இருக்காது. ஆமென். தேவனுடைய வார்த்தைகள், தேவ வாக்கு தத்தங்கள், தேவனுடைய பிரசன்னம், தேவனை குத்த அதை பற்றி தான் பண்ணி பேசிக்கிட்டு இருப்பான். அப்போ நித்திய ஜீவன் எப்படி இருக்கும்? அது பலனாக இருக்கும் தெரியுமா? நான் திருப்பி சொல்கிறேன், நீங்கள் தேவனை ஆராயிர நேரம் உங்களோட சரீரத்தில் இருக்கிற எல்லா அவயங்களும் புதுப்பிக்கப்படும். ஆமேன்னு சொல்லுங்கள். பாரு, 1-2 தான் சொன்னாங்க, சாட்டையிடுறா எல்லாரும். நான் திருப்பி சொல்கிறேன், எங்கள் அம்மாவுக்கு கேட்ராக்ட் உமைக்கும் கண்ணில் இல்லையாக்கெல்லாம். நீங்கள் அப்போது அவங்க கண்ணு ரொம்ப இருக்கும் பாவம். அவங்க காலையில் வந்து இந்த குடுகுட்டு கிளவிகள் இருப்பாங்க தானே, அந்த நான் பார்த்துருப்பேன் முன்னெல்லாம், அந்த கார்ட்டூன்களில் பார்ப்பேன். இந்த கிளவி அப்படி இந்த லாம்பு அப்படி வச்சுட்டு அப்படின்னு வருவாங்க. அது மாதிரி எங்கள் அம்மா இவ்வளோ லைட்டுகளை போட்டிருக்கோம். அந்த ஒரு டோர்ச் எடுத்துட்டு அது பாட்டெல்லாம் பாடி நானும் கேட்பேன், இவ்வளோ லைட்டு இல்லை தம்பி, டோர்ச் அடித்தா தான் நல்லா வெளிச்சமாக விளங்குமா. சரியா? அப்போ எனக்கு கவலையாக இருந்துச்சு. ஒரு பக்கம் கண்ணில் வந்து வயசும் சரித்தானே. அப்போ ரைட், அப்போ அன்றைக்கி போய்ட்டு ஒரு டாக்டர்கிட்ட கேட்கணும். அவர் சொன்னார், ரைட்டு அம்மாவுக்கு சுகர் இருக்குது, ப்ரெஷர் இருக்குது, கொலஸ்ட்ரால் இருக்குது, ஐஎன்ஆர் இதெல்லாம் இருக்குது, ஒரு காம்ப்ளிகேட்டட். ஆனால் வயசு சின்ன வயசுனா பரவாயில்ல. ஓகே. அப்போது நேற்று ஃபாஸ்டிங் பேரில் வந்தனால சிஸ்டர் சரஸ்வதி சொன்னாங்க, பாஸ்டர் நாங்கள் ஜெபம் பண்ணுவோம் பாஸ்டர், மருந்து கொடுத்து கரைஞ்சே போயிடும். நேற்று அப்படி தானே சொல்லி ஜெபம் பண்ணோம், கரைஞ்சே போயிடும். ஆமேன். ஏன்னா கண்ணுன்றது ரொம்ப முக்கியம் தான் நினைப்பேன். ஆமேன். அப்போ அது வந்து அவங்களுக்கு ஒரு அதாவது சங்கடமாக இருக்கும். அப்போது அந்த மாதிரி சூழ்நிலையே அவங்க என்ன செய்கிறாங்க, வேதத்தை வாசிக்கிறாங்க. நான் இந்த அவங்கள பெருமைப்படுத்துறதுக்காக இல்லை, டெய்லி நமக்கு கதவை திறக்க யோசிப்பேன். வீட்டில் சில நேரம் நம்ம போகிற டைமில் அந்த ஒரு டைம் ஒன்று இருக்குது, அவங்களுக்கு காலை டைம். அந்த டைமை நான் யோசிப்பேன். அவங்க வேதம் வாசித்து பாட்டெலாம் பாடி, நேற்று கூட நம்ம அங்கே ப்ரே பண்ணுற நேரம் இவங்க இங்கே வர்ஷிப் ஆரம்பிச்சிட்டாங்க. அவள் சிஸ்டர் சொன்னாங்க, பாருங்கள் கிளவி ஆரம்பிச்சிச்சு பாட்டை. இப்போ இது தான் நித்திய ஜீவன். விளங்குதா? எங்கள் அம்மா நான் இப்போயும் சொல்கிறேன், 2010 செத்துட்டாங்க. 2010 இல்லை, 2008 செத்துட்டாங்க. அந்த லைன் இன்றைக்கும் நான் கார்டியாலஜி ஹாஸ்பிட்டல் போனால் அது எனக்கு நான் டீன்னு போயிடுச்சு, லைன் போயிடுச்சு. ஹார்ட் ப்ராப்ளம் கொண்டு வந்த டைம் வயசு. அதுக்கு பிறகு தான் ஆண்டு அந்த கத்தி ஜெபம் பண்ணும்போது கத்தர் அந்த பல்ஸை கூட்டினார் தெரியுமா. அப்போ எங்கள் அம்மாட்ட நான் வேறு ஒன்றும் சொல்ல, அவங்க ரசிக்கப்படவும் இல்லை, அவங்க சிலையோடு பிடிச்சிட்டு அப்படியே எல்லாம் ஸ்ட்ராங்காக நிற்பாங்க. நீங்கள் கத்தரோடு இருந்தீங்கன்னா உயிரோடு இருப்பீங்க. என்றைக்கு கத்தரை விட்டு போகிறீங்களோ போய் சேர வேண்டியதுதான். இவ்வளோ தான் அவங்களுக்கு நான் சொன்னேன். வேறு ஒன்றும் இப்படி தான் அப்படி செய்யுங்க இப்படி செய்யுங்க, அவங்க இறுக்கி பிடிச்சிட்டாங்க ஆண்டவர். நம்ம இன்றைக்கி அவன் ஜெபம் பண்ண கொடுக்குற நேரம் நான் அதை தான் யோசித்தேன், எப்படி இருந்தவங்க என்ன அளவுக்கு இன்றைக்கி ஆண்டவர் அவங்கள மாற்றி ஆண்டவர் நடத்துகிறாரு. நித்திய ஜீவன்னா அதுதான். செத்து போனாலும் நான் திருப்பின்னு சொல்கிறேன், நான்லாம் கவலைப்பட மாட்டேன். என்னது, எங்கள் அம்மா எங்களோட இல்லைன்றது தான். ஆனால் தேவனோடு இருப்பது 100% ஷுவர். அம்மேன். அதான் அவங்களோட வேலையை பார்த்தா அவங்க பார்த்து அவங்க ஹார்ட்டு அது ஆசீர்வாதம். தொல்லை பிரச்சனை அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. இவங்களாம் இழுத்துக்கிறது. சும்மா இருக்கிற தொலைபேசியை எடுத்து சொல்லு தம்பி, சொல்லுமா என்ன ஆச்சு அப்படின்னு கேட்குற நேரம் தான் அங்கேருந்து வந்தோன்னே வலிக்குது ஒரு மாதிரியா அப்படியா தாங்க ஏழலை போவாங்க. இங்கிட்டு 4 தரம் போகிற நேரமே யோசிச்சுங்க, ஏன் எலி அம்மனமாக போகுதுன்னு வாரு. தொல்லை பேசிகள், அதுதான் தொல்லைகள் வருகிற பேசிகள். இல்லாட்டி அவங்களுக்கு ஒன்றுமே பிரச்சனை கிடையாது. நம்மளும் நம்ம காலையில் போய்ட்டு அன்றைக்கி தான் வருவோம். இருந்துட்டு ஒன்று காரசாரமாக கொஞ்சம் உரப்பு கொடுக்கணும், கொஞ்சம் புளிப்பு கொடுப்போம், அவ்வளோதான். இருந்தால் அந்த மாதிரி ஸ்டேஜுக்கு நீங்கள்லாம் வரணும். ஆமே. கத்தர் நடத்துவார். திருப்பி நான் சொல்ல, கத்தர் நடத்துவார். இன்ன வரைக்கும் அவங்க யார்கிட்டையும் போய்ட்டு ஒரு 50 ரூபா வாங்கியிருப்பாங்களான்னு எனக்கு தெரியாது. காசு நான் பெருமைக்கு சொல்லலை, வாங்கினதே கிடையாது. இதெல்லாம் வந்து அவங்களுக்கு இளைப்பார்கள், என்டர்டெயின்மெண்ட். கடையில் போய்ட்டு குக்கோன் ஸ்டோர்ஸில் போய்ட்டு அது பருப்பு எடுங்க தம்பி, அது வெங்காயம் எடுங்க தம்பி, அது அவங்களுக்கு என்டர்டெயின்மெண்ட். வாங்கி அதுக்காக இப்போ இருந்தாலும் எனக்கு பயம், அது என்டர்டெயின்மெண்ட். பரவாயில்ல, இந்த கிழவிக்கு இந்த வயசில் அது வாங்கிட்டு வரது, அதை வீட்டில் கொண்டு வைக்கிறது, அதை சமைச்சு தம்பி உங்களுக்கு இது தரவா தம்பி, அதை தரவா, அது சமைச்சு நான் கொடுக்குறேன். அது அவங்களுக்கு பொழுதுபோக்கு. வேறு என்ன தான் அவங்களுக்கு இருக்குது. ஸோ அப்போ வசனத்தை தியானிக்கிறவனுக்கு ஆறுதல் இருக்குது. ஆமாம். என்றைக்கு அவங்கள குறித்து தம்பி எனக்கு நெஞ்சு வலிக்கிறேன், அவங்களுக்கு இல்லை, அவங்க மற்றவங்களால கதையை கேட்டு தான் அவங்களுக்கு நெஞ்சு வலி வந்திருக்கு.
அவங்களுக்கு ஒரு நாள் அப்படி சொன்னது கிடையாது. நான் என்ன சொல்ல வரேன், நான் இது ஏன் அது சொல்லணும்னா, நீங்கள் இரவு பொழுதும் காலை பொழுதும் தேவனுடைய வசனத்தை தியானிக்கிறீங்களா? பாரு, எல்லாம் தலையை குனிஞ்சு பெரிய பரிசுத்தவான்கள் மாதிரி இருக்கிறீர்கள். காலையில் தியானிக்கிறீங்களா? வசனத்தை வாசிச்சு வேலை இல்லை தம்பி, தியானிக்கணும், யோசிக்கணும். இது என்ன, இதனால என்ன சொல்லப்படுது விளங்கினாக்கலாம். தியானிக்கணும், தியானிக்காத டைம் கொடுக்கணும். நீங்கள் மற்றதுக்கெல்லாம் நம்ம எவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோம்ல, டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க, ஒப்பு கொடுங்க. இன்னிலேருந்து எத்தனையோ பேர் உங்களுக்கு பாருங்க திருப்பி திருப்பி இல்லாட்டி உங்களோட ஆத்மா ஒரு நாள் இலைப்பாராது. இந்த நேரம் ஐயோ 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 ஐயோ. இந்த ஆம்புலன்ஸில் பார்த்துக்கிட்டோம் வீடு பாருங்கள், இந்த நேரம் வீட்லேயும் அப்படி தான் வீடு இருக்கும். அமைதியாக இப்போ வீட்டுக்கு எவனும் வர மாட்டான். அமைதியாக இருக்கா அவங்க வீடு? நீங்களும் யோசிச்சு பாருங்க, உங்களோட வீடு அமைதியாக இருக்கா? அப்படியே அப்படி குவாய்ட்டாக இருக்கணும். ஆமே, சின்ன பிள்ளைகள் அது விடுங்களேன், சின்ன பிள்ளைங்க அவங்க பாய்வாங்க, அது பெரியவங்களுக்கு தான் நான் ஆண்டவர் பேசிகிட்டு இருக்காரு. அப்போ நம்ம அந்த மாதிரி அந்த ஸ்டேஜ் வரணும். பரலோகம் மனம் திரும்புகள், பரலோக ராஜ்யம் சமயமாக. அந்த பரலோக ராஜ்யம் உங்கள்கிட்ட பக்கத்தில் இருக்கான்னு நீங்கள் முதல் உணரணுமே. எங்கேயோ போய் தேடிட்டு இருந்து சரி வருமா? உங்கள் வீடு பரலோகமாக இருக்கணுமே. ஆமே, பாருங்க, எது எடுத்தாலும் இல்லை இல்லை இல்லைனாலே அது தருத்திரம் தான். ஆமேன் ஆமேன். நான் ஏற்கனவே பாருங்க, இதெல்லாம் டைம் வேலை செய்யல. என்னன்னா வீடுகளில் பாருங்க, உப்பு இல்லை, கடுகு இல்லை, இதுக்கெல்லாம் அதெல்லாம் இல்லை. அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி நிறைவாக வச்சுருக்கணும். ஒரு பெண்ணுக்கு வந்து ஒரு வீட்டில் ஒரு பெண்ணாக இருந்தால் அதெல்லாம் சரியாக பார்த்து சாப்பாடு செய்யணும். முடிஞ்ச உடனே கால் பண்ணுறது. அதான் பாருங்களேன், எல்சன் நாயை மாற்றினது நீங்கள் தானே, ஆம்பளை ஆக்கலை. அடுப்பில் போட்டுட்டு தான் அப்போ தான் கடுகை தேடுறது. ஐயோ கடுகு இல்லை, என்னங்க வார நேரம் ஒரு கடுகு 50 வாங்கிட்டு வாங்க, தாச்சில் வந்துக்கிட்டு சுருக்கா வாங்க, அங்கே என்ன வெட்டி கதை. அப்போ அவனுக்கு ஆத்திரமாக தான் இருக்கும். இவன் கடுகு போடுறதுக்கு நான் ஏன் எவ்வளோ விலைன்னு வரணும்? நீ சர்ச்சுகளில் நடந்த கதைகளை தான் நான் சொல்கிறேன், வேற ப்ரைவேட் கதை சொல்லலை. அப்போ கடுக்காக தான் வருவான். அவனு வந்து கடுகு அன்னைக்கு சமைச்ச மாதிரி தான். இப்போ நல்லா யோசிச்சு பாருங்க, ஒரு பிரச்சனைக்கு காரணம் யாரு? ஒரு சின்ன பிரச்சனை ஏன் வருது? நானும் அதை லாக் அவுட் பண்ணிடுறேன் தெரியுமா? இந்த பிரச்சனை இதுக்கு தானே, அது அது அதை லாக் அவுட் பண்ணிடுறது. ஒரு கடுகால தான் பிரச்சனைனா கடுகு வாங்கிடுவோம், 100 வாங்குறது 250 வாங்கிடுவோம். ஆமே, இதால தான் பிரச்சனை வருதுன்னா அதை செஞ்சிருங்களேன், சண்டே சமாதானமாக இருக்கலாம். அதை விட நம்ம எவ்வளோ வேலை, பிள்ளைகளுடைய காரியங்களை, எதிர்கால காரியங்களை குறித்து எவ்வளோ பேசலாமே, செய்யலாமே. நம்ம மண்டத்தனம் அதில் பாருங்க. இப்போ நானும் சிஸ்டர் கூவு முட்டை எப்படி சொல்லுவேன் சிஸ்டரை, கூவு முட்டை அப்படி தானே சொல்கிறேன். அப்போ நம்ம வந்து அதை யோசிக்கணும். பாருங்கள், நம்ம போன மாதம் லைட் பில்லு அப்படியே மறந்துடுறது. இந்த வேலை அந்த வேலை, அங்கே போகிறோம், அந்த கல்யாணம், இந்த சடங்கு, அந்த இதெல்லாம் எல்லாம் பார்த்துட்டு லைட் பில்லை இந்த வாரம் வெட்டுறதுக்கு இப்போ வெட்டிட்டான். உதயகுமார், என்ன உனக்கு கட்டையில் அதை நான் தான் பணம் அனுப்பினேன் தானே, மறந்துட்டேன். கடைசிக்கு என்ன தான் குலைச்சா அதை கணத்தை கட்டத்தான் போகிறோம். அதை இல்லைன்னே யோசிச்சு இந்த டைமில் இதை பண்ண. புத்தி உள்ள இஸ்திரி வீட்டை கட்டுவார், புத்தி இல்லாத இஸ்திரி வீட்டை இடிப்பான்னு தானே சொல்கிறார் ஆண்டவர். அப்போ நம்ம ஞானமாக இருக்கணும், புரியுதா? நம்ம ஞானமாக இருக்கணும். அவன் வந்துட்டான், இவன் வந்துட்டான், அதெல்லாம் தப்பு. நம்ம தான் சரியாக இருக்கணும். அதனால் ஆண்டவர்கிட்ட நல்ல ஞானத்தை கேளுங்க, கிருபையை கேளுங்க. வேற ஒன்றும் கேட்க, ஆண்டவரே கிருபையை தாங்குற பலத்தை தாங்க. சர்ச்சில் இந்த சர்வீஸ் இந்த பிள்ளைகளை படிக்கிற நேரம் நீங்கள் அதை கேளுங்க, ஆண்டவர் நடத்துவார். அப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, தாகமாக இருக்கிறவங்களாம் என்னிடத்துல வாங்க. ஆமென் ஆமென். நல்லா புரிஞ்சு, தாகமாக இருக்குது, எனக்கு வழியே இல்லை பாஸ்டர், தேவனை தவிர எனக்கு வழியே இல்லை, அவர் தான் எனக்கு தாகம். அப்படி இருதயத்தை தான் தேவன் இப்போ தேடிட்டு இருக்காரு. சும்மா கடமைக்கு வந்துட்டு ஏதோ இந்த பேருக்கு போடுறதுக்கு இல்லை. தாகம் எனக்கு அவர் தான் வழி. அவரை விட்டால் எனக்கு வேறு வழியே இல்லை. அவர்கிட்ட போனால் எனக்கு பதில் கிடைக்கும். அவர்கிட்ட போனால் தான் எனக்கு ஆசீர்வாதம் வரும். அவர்கிட்ட போனால் தான் இந்த பாவத்திலிருந்து நான் என்ன செய்யலாம், விடுதலை ஆகலான்னு என்கிறவன் பானம் பட கடவன். அப்போ சொல்கிறாரு, தேவ வாக்கியம் சொல்லுகிறபடி என்னிடத்தில் விசுவாசமாக இருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் ஊற்று நதியாக ஓடுன்றார். இந்த 2 சென்டென்ஸை நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. இப்போ நீங்கள் தாகமாக வாரீங்க, சரியா? இப்போ நீங்கள் ஆண்டவருக்குள்ளே வந்த உடனே வசனங்களுக்குள்ளே நல்லா இடைப்பட்டு போகிற நேரம் உங்ககிட்ட இருந்து இப்போ என்ன போகுதான், நதி. இப்போ நீங்கள் மற்றவங்களுக்கு என்ன செய்றீங்க, தேவ ஆசீர்வாதத்தை கொடுத்துட்டு இருப்பீங்க, நீங்கள் தேவ பக்தியை கொடுப்பீங்க, தேவனுடைய நல்லதை கொடுத்துக்கிட்டு இருப்பீங்க. அந்த ஸ்டேஜ் வரணும். நான் அதுக்கு தான் பாஸ்டர் ஜாக்கீரை நான் உதாரணத்துக்கு கொண்டு வந்தது என்னென்னா,
அந்த மனுஷன் முதல்ல அப்படித்தான், தாகம் தாகம், பசி, சாப்பாடு, மனுஷி புள்ள ஒன்றுமே பார்க்க மாட்டது, அப்படியே வந்து உட்காந்துருப்பது. இப்போ அவருக்குள்ள பாருங்க, அவருக்குள்ள அந்த வசனம் வந்து இப்போ என்ன செய்யுது, அடுத்தவங்களை என்ன செய்யுது, நடி ஓடுது. இன்னைக்கு அந்த ஸ்டேஜ் நீங்கள் வரணும்னு தான் ஆண்டவர் உங்களுக்கு இன்னைக்கு இவ்வளோ தூரம் உணர்த்துறாரு உங்களுக்கு. ஆமே, நம்மளும் குணமாகி மற்றவங்களையும் நம்ம என்ன செய்யணும், குணமாக்கணும். நம்ம ஆசீர்வதிக்கப்பட்டு மற்றவங்களையும் ஆசீர்வதிக்கப்படணும். இப்போ நம்மளும் தேவனோட கிட்டி சேர்ந்து மற்றவங்களும் தேவனோட கிட்டி சேர வைக்கணும். ஆமென். அந்த அந்த பாரம், அப்படி வந்தவங்க தான் ஆத்ம பாரம் வரும். ஆண்டவரே இவங்க ரட்சிக்கப்படணும், இவங்க ஆண்டவருக்குள்ளே வரணும், அந்த பாரம் வரும், அந்த தாகம் வரும். இல்லாட்டி எவ்வளோ தான் நம்ம பண்ணி ஒன்றும் நடக்காதுங்க. நம்மளும் தான் ஆண்டவரோட இல்லையே, அப்புறம் எப்படி? நம்மளுக்கே ஒழுங்காக வசனம் தெரியல, நம்மளே நான் ஆண்டவரோட தியானிக்கலை, நம்மளே ஜெபிக்க மாட்டோம், நம்மளே நல்ல இருதயம் இல்லை, அப்புறம் எப்படி நம்ம மற்றவங்களை கொண்டு வர்றது? ஸோ கர்த்தர் இந்த நாளில் உங்களை தான் பேசுகிறாரு. ஸோ 8 மாதம் போச்சு, இந்த அடுத்த மாதம், இந்த அடுத்த பரிசுத்தமான உணவு நாள் 9வது மாதம். நீங்களே கூட்டி கழிச்சு பாருங்கள், நான் எவ்வளோ தூரம் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர்ந்துருக்குறோம். ஆமென், ஆமென். அதான் திருப்பி சொல்ல, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை நீதியும் தேடுங்கள், பின்பு இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். ஆண்டவர் திருப்பி திருப்பி அதை தான் பேசுகிறார். முதலாவது அதை தேடும்னா, பின்பு இவைகள் எல்லாம் கூட கொடுக்கப்படும். அதுனா என்னது? யாராவது கேள்வி கேட்டிருக்கீங்களா? இப்போ டிவியில் தான் அட்வர்டைஸ் பண்ணுறாங்க, 4 சோப் வாங்கினால் 1 சோப் இலவசம். அப்படியா? போய் வாங்குறோமா இல்லையா? வாங்குறோமா இல்லையா? அப்போ இது என்ன சொல்கிறாரு? முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை நீதியும் தேடு, பின்பு உனக்கு இவைகள் எல்லாம் உனக்கு கூட கொடுக்கப்படும். நிம்மதி ஃபஸ்ட்டு. நிம்மதியாக நீங்கள் நிம்மதியாக இருந்தேன்னா, மனக்குழப்பம் இல்லாமல் நிம்மதியாக இருந்தீங்கன்னா பல விதமான ஆசீர்வாதங்களை, சந்தோஷத்தை உங்களால் உருவாக்க முடியும். நிம்மதி இல்லாமல் போச்சுன்னு வைங்களேன். இப்போ ஒரு சின்ன ஒரு வசன வார்த்தை போதும் தானே, இப்போ ஒரு சின்ன வசனம் போதும், எவ்வளோ நம்மளை பாதிக்கும் தெரியுமா? அப்படியே யோசிச்சுக்கிட்டே இருப்போம் பாருங்களேன், அப்படியே பிரம்ம பிடிச்ச மாதிரியே இருப்போம் தெரியுமா? உங்களை தட்டணும், அப்படி சாப்பிடலையா, சாப்பிடுவோம். சாப்பாடெலாம் நமக்கு பசி வராது தெரியுமா? அதே யோசிச்சுட்டு இருப்போம், அதே கவலையில் இருப்போம், ஆழ்ந்து அதிலே போய் ஊந்துருவோம். ஸோ அது ரொம்ப தப்பான விஷயம். அப்போ இதெல்லாம் ஏன் வருது அதை யோசிச்சு பண்ணி, ஏன் இது வருது? நம்ம தேவனுடைய ராஜ்யத்தை நீதியும் தேடாதனால. நம்ம தேடுவோமானால் இதை குறித்து கவலைப்பட அவசியமே கிடையாது. உண்மைக்குமே நான் இப்போயும் யோசிச்சு பார்த்தேன், எவ்வளோ ப்ராப்ளம், எவ்வளோ, எனக்கு அதை பற்றி கவலையே இல்லை. ஆமென், அதை பற்றி கவலை இல்லை. நான் வந்த நேரமும் ஒன்றும் கொண்டு வந்ததும் இல்லை, கொண்டு போகிறேன்னு எதுவும் கொண்டு போனதும் இல்லை. இதுக்கு இடைப்பட்டதை வச்சு நம்ம என்னத்தை பண்ண போகிறோம்? என்னத்தை பண்ண போகிறோம்? ஒன்றுமே பண்ண போகிறது இல்லை. ஸோ கர்த்தர் என்னோடு கூட இருப்பார், கர்த்தரோட மனமகிழ்ச்சி, கர்த்தரோட நம்ம இருப்போமே. ஆமென், ஆமென். கூட்டி கழிச்சு என்ன நடக்க போகுது? நீங்கள் கத்துறதுனால என்ன நடக்க போகுது சொல்லுங்கள் பாப்போம். இப்போ நான் கத்துறதுனால நமக்கு என்ன நடக்கும்? சாதிக்க முடியுமா? இல்லை சண்டை புட்டிச்சு அடிச்சு பல்லெல்லாம் ஒட்டச்சு, இப்போ கிட்டத்தில் ஒருத்தர் மந்திரி இன்னொரு மந்திரி அடித்தார்ல, அதெல்லாம் பார்க்கலையா? சந்தோஷம், நாடு உட்பட்ட மாதிரி தான். அப்போது இந்த மாதிரிலாம் பண்ணுறதுக்கெல்லாம் நமக்கு இருதயம் துடிக்குது இல்லை? ஸோ நம்ம முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை நீதியும் தேடுங்க. ஆமென், ஆமென். புரிதாப்பேன், தேடுங்க. ஒரு ஜெபம், இப்போ யார் செல்விடாமா காலையில் அழகான வீட்டு ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்துருக்காரு, நல்ல அமைதியம்மா. எங்களை விட நீங்கள் தான் கொஞ்சம் ஹைட்டில் இருக்கீங்க. அம்மா அந்த இடத்துல வந்து ஜெபம் பண்ணுங்களே, ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுங்க, சூழலே மாற்றுவார், சூழலே மாற்றுவார். நான் அடிக்கடி சொல்லேன், நானும் சிஸ்டர் ஜெபிக்கிறத விட எங்கள் அம்மா ஜெபிக்கிறது தான் கூட இந்த சர்ச்சில். ஆமென். அப்படியே ஒரு சமாதானமாக இருக்கும், அப்படியே ஒரு சந்தோஷமாக இருக்கும் தெரியுமா? நீங்கள் வேணால் ஒரு கிழமைக்கு ஒரு குடும்பம் ஒரு நாள் வந்துட்டு இங்கே தங்கிடுங்க, அப்போ நான் காட்டுறேன். ஆமென். ஒன்றும் இருக்காது, ஆனால் சந்தோஷம் இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. நிம்மதியாக இருக்கலாம், சமாதானமாக இருக்கலாம். ஆமென். ஸோ அந்த ஸ்டேஜுக்கு நம்ம வளரணும். அப்போ தான் ஆண்டவர் தான் சொல்கிறார், தேவ வாக்கிய சொல்லுகிறபடி என்னிடத்தில் விசுவாசமாக இருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதி ஓடுன்றார். ஆமென். ஜீவ தண்ணி. ஆமென், ஆமென். இப்போ நீங்கள் ஆண்டருக்குள்ளே இந்த மாதிரி மெடிடேஷன்லாம் பண்ணுற நேரத்தில் ஒருத்தவங்க வேதனையோடு வந்தால் என்ன செய்வீங்க? அவங்கள ஆறுதல் படுத்துவீங்க, தைரியப்படுத்துவீங்க, அவங்களுக்காக ஜெபிப்பீங்க. ஆமென். இதே தான் அவனே நொஞ்சு போயிருக்குன்னா, நானும் இப்படித்தான் இருக்கிறேன், நானும் சாகத்தான் இருக்கேன், வாங்க 2 பேரும் சேர்ந்து சாவோம் இருக்கு, அப்படி சொல்லுவாங்களா இல்லையா?
ஐயோ இப்போ பாருங்கள் ஆம்பளை நாடு பாரு, உனக்கும் இப்படித்தான் மனுஷி கிடைச்சிக்கு, எனக்கும் ஒரு மூசலையே தானே கட்டி கொடுத்துக்கிறானுங்க, என்ன செய்ய, கட்டிக்கிட்டு வாழ வேண்டியது தான். அப்போ அப்படி தான் பேசுவாங்க. ஆமென். கணவர், ஐயோ ஒரு தருதலையை கட்டி கொடுத்துட்டாங்க ஐயா, தெரியாதனமாக கட்டிட்டேன், கட்டின பெறையை அடிச்சுட்டு போவோன்னு நீங்கிட்ட வாப்பாவும் சொல்லி கொண்டிருக்கிறேன், மாற்றவே இல்லாது தானே, மாற்றுறதுக்கு மனசு இறுகி, ஆனாலும் எங்கிட்ட சமுதாயம் விடுதில்லை தானே. இல்லாட்டி தான் டக்குன்னு மாற்றிடுவாமே புருஷனை, மனுஷியை டக்குன்னு மாற்றிடலாமே, அப்படி இயலாது. ஆமென். அது இல்லை, அது லைஃப் கிடையாது. ஆமென். பிரச்சனை இருக்கும், அது சரிப்படுத்தி செய்யணும். ஆமென். ஆமென். அதுதான் நான் சிஸ்டர்கிட்ட தான் நான் ரசிக்கப்பட பொம்பளை ஆக்களுக்கு 66 மாயக்கலை இருக்குனாங்க. எத்தனை கலை? 66. அந்த டெக்னிக்கை போட்டு இது பண்ணாங்க. சிஸ்டர் ஒரு மாயக்கலை போடலை, முழங்கால் போட்டு ஜெபம் தான் பண்ணுது. எப்படி மாறினேனே தெரியலை. ராணி, இப்போ நீங்கள்லாம் நான் அதான் நான் சொன்னேன். இன்றைக்கி யார்கிட்ட வீட்டில் சொன்னேன்? உங்கள் வீட்லையா? யார்கிட்ட வீட்டில் சொல்லிட்டு இருந்தேன். அவர் பாருங்கள் எப்படி மாறி, அங்கே தான் குடிக்கு பேர் போனவர், குடிக்கு பேர் போனவரில் குடியே கொண்டு போய் இறக்குறவர் அவர் தானே, அப்படி தானே? அப்போ இன்னைக்கு எனக்கு ஒருத்தருக்கு விட்டு குளிக்கிறாரு, குடிக்காடா, விட்டு போய் குட்டி சிவரா போவீங்கடா, குட்ட பல்லெல்லாம் போயிருப்பாரு அப்படின்னாரு. அப்போ தான் யோசிச்சேன் பாரு, அப்போ அதுதான் ஜீவ ஊட்டு விலங்கு. அப்போ உங்களுக்கு ஒரு தாகமாக வந்தார். இப்போ அந்த தேவனுடைய வந்த பிறகு இப்போ இவர்கிட்ட ஜீவ ஊற்று போகுது. இப்போ நீங்கள் எங்கள் ஸ்கூலில் இப்போ இவர் நிறைய பேர் அங்கே வேலைக்கு வச்சுருக்காங்க, அவருக்கு கெட்ட பேர் வந்துடக்கூடாது, அவர் எப்படி பண்ணிக்கு இருக்காரு, எப்படி இவரை சொல்கிறாங்க, அவர் அப்படி இருந்தவர் இப்போ மாறிட்டார், அவரோட பேச்சுக்கு கெட்ட பேர் வந்துடக்கூடாது. இன்றைக்கி பாருங்கள் அவங்க இப்படி அந்த மாறுறாங்களா இல்லையா? நம்ம அந்த ஸ்டேஜுக்கு வரணும். நம்ம என்ன இப்போ பாருங்கள், நான் அதான் ஆண்டவர்கிட்ட கேட்டேன், இப்போ எல்லாம் அந்த ஆம்பளைங்க தானே மாறுறாங்க, பொம்பளைங்க மாறின சாட்சி யாரும் சொல்கிறாங்க இல்லையே. ஒன்றா நம்பர் ரவுடியாக இருந்தேன், இப்போ ஆம்பளாக்களை தானே இப்போ சொல்கிறாங்க, இவர் இப்படி இருந்தால் நான் முழங்கால் போட்டு ஜபிச்சேன் இப்படி வந்தேன். அப்போ ஆம்பளாளுக்கு ஜபிக்கிறது இல்லையோ குறவு? நீங்கள் சொன்னால் சரியாக இருக்கும். ரவியன் இருக்காரா? டைம் போயிடுச்சா? பரவாயில்ல. இல்லை ஆம்பளாக்கள் அது ஆமாம், நீங்கள் சொன்னது மாதிரி ஆம்பளாள்களை தான் இனிமேல் மீட் பண்ணணும். இனிமேல் சபைக்கு ஆம்பளாள்கள் கூட வாங்க, அவங்க தான் ஜெபிக்கணும். நான் அப்படி கேட்டு சாட்டையில் வச்சாவது வெளுக்கணும். அவங்க ஜெபிச்சாங்கன்னா நீங்களாம் சரியாக ஆகுவீங்கன்னு நினைக்கிறேன் இல்லையா? அப்படி தானே? இப்போ இன்னும் அவங்க சரியாக வரணும்ல. ஸோ ஜெபம் முக்கியம். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம அங்கே போயிட்டு இங்கே போயிட்டு நம்ம புலம்பி இருக்கிறதுன்னு பார்க்க தெய்வ சமூகத்துக்கு தேவனிடத்தில் ஒப்பு கொடுத்து நீங்கள் ஜெபிக்கணும். நேற்று கூட அவங்க எங்கள் ப்ரேயர் சென்டருக்கு வந்தாங்க, ட்ரிங்கோலேருந்து வந்தாங்க. அந்த அம்மாவை குறித்து அவங்க தம்பி இல்லையா, அவர் தம்பி சாட்சி கொடுத்தாரு. பாஸ்டர், எங்கள் அக்கா எவ்வளோ போராட்டம் வந்தாலும் அந்த கண்ணீரோடு ஜெபிப்பாங்க. உண்மைக்கும் அது விரோதியாக அவங்களுக்கு அநியாயமே செஞ்சவன் வந்தாலும் கூட கண்ணீரோடு அன்பாக ஜெபிப்பாங்க. உண்மை அது. நேற்று நான் அதை நான் பார்த்தேன். அதனால பாருங்கள், அவங்களோட பிள்ளைகள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்காங்க. நீங்கள் கதையை சொன்னால் இன்னும் டைம் போகும். அவங்க ஹஸ்பண்டுக்கு கால் இல்லை, அவர் கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில் வாட்டு கங்காணி, ஸோ ஒரு இன்ஃபெக்ஷன் போயிட்டு. ஆனால் அப்படி தங்கமானவங்க. இப்போ குறை இல்லை, அதை பற்றி பேசலை. கால் போயிடுச்சு. அங்கே ட்ரிங்கோவில் டிராக்டர் இருக்குது, வயல் இருக்குது, பெரிய பெரிய பிஸ்னஸ்லாம் பண்ணுறாங்க. பிள்ளைகள் எல்லாருமே, ஒன்று ஆஸ்திரேலியா, ஒன்று ஜெர்மன், ஒன்று மலேசியா, ஒன்று ஃப்ரான்ஸ், ஒருத்தன் இலங்கையில். ஸோ குறை இல்லை. ஆனால் அவங்க பாருங்கள், கத்தரை அப்படி தேடுறாங்க. அதாவது வார்த்தையின்படி சத்ருவாக கூட அவங்கள நிந்திச்சவங்க கூட, பாஸ்டர் ப்ளீஸ் பாஸ்டர், அவங்களுக்காக கூப்பிட்டு நம்ம ஜெபம் பண்ணுவோம் பாஸ்டர். நம்ம அப்படி சொல்லுவோமா? என் கண்ணு போனாலும் பரவாயில்ல, ஒரு கண்ணு, அவனுக்கு 2 கண்ணு போகணும்னு ஜெபம் பண்ணுங்க பாஸ்டர், பொட்டையாகவே போயிட்டோம். ஸோ இந்த இருதயத்தை தேவன் பார்க்குறார். ஆமென். ஸோ வாழ்க்கைன்றது ஷார்ட் டைம்ஸ், கொஞ்ச காலம். இந்த கொஞ்ச காலத்தில் நீங்கள் உங்களை என்ன செஞ்சுக்கணும்? சரியாக பயன்படுத்திக்கிங்க. ஆமென். ஸோ நாங்கள் இந்த ஸ்டாண்டை போடுங்க, வாங்க 2 பேர் இங்கே வாங்க, வர்ஷிப் பண்ண வாங்க. ஸோ நீங்கள் இருங்க. ஸோ பிள்ளைகள், ஸோ அந்த சாங் சப்போர்ட் பண்ணுங்கள், மைக்ரேண்டை கொடுங்க, சப்போர்ட் பண்ணுங்கள். ஆமென்.
ஆமென். ஆமா காரா ஷாகரா கதுரா பாஷாலா ரபா ரிமரா கதாரா பாஷால் ரியாந்தரா கதாரா. உங்கள் ஆத்துமா, ஏன்னா உங்கள் ஆத்துமா உங்கள் சரீரத்துக்கு வேணால் நான் எது வேணாலும் பண்ணலாம், ஆனால் உங்கள் ஆத்துமாவுக்கு கர்த்தர் தான் பண்ணணும். கர்த்தருடைய ஆவி தான் உங்களை குணமாக்கணும். வைத்தியர்கள், டாக்டர் உங்கள் சரீரத்துக்கு தான் மெடிசின் கொடுக்க முடியும், ஆத்துமாவுக்கு இல்லை. அதை நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. எனக்கு ஆத்துமாவில் இன்றைக்கி ரொம்ப சோர்ந்து போயிருக்கேன், அதனால் நான் மல்டிவிட்டமின் சாப்பிட்டா சரியாயிருமா, நல்ல சூப் குடித்தா சரியாயிருமா? அது சரீரத்துக்கு தான் செய்ய முடியும், ஆத்மாவுக்கு செய்ய முடியாது. ஆத்மாவுக்கு செய்யக்கூடிய ஒன்றே ஒரு மருந்துன்னு சொல்லக்கூடாது, அது ஜீவன். சகோதரி சொன்னது போல அது ஜீவன். அவர் வசனத்துல தான் ஜீவன். அமைதியா நாங்கள் அப்படியே இருக்கிற நேரத்தில் அந்த என் ஆத்துமா ஆண்டவரிடத்துல நம்ம ஒப்பு கொடுங்க. ஓகே ஜீசஸ், நீங்கள் இந்த நேரத்தில் தயவு செய்து வேற எந்த சிந்தனையும் இல்லாமல் ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுங்க. என் ஆத்துமா, நான் சர்ச்சில் இருந்தாலும் என் ஆத்துமா கர்த்தரோட தான் இருக்கும், நான் வீட்டில் நான் வேலை செஞ்சுட்டு இருந்தாலும் என் ஆத்மா அங்கே தான் இருக்கும், என் தொழில் செஞ்சுட்டு இருக்கும்போது கர்த்தரோட ஆத்மா கொடுத்த ஆத்மா அவரோட தான் இருக்கும், நான் நடந்து போயிட்டு இருக்க நேரமும் நான் அவரோட தான் இருப்பேன். பாருங்க, அப்படி இருக்க நேரம் எங்களுக்கு பிரச்சனைகள், உலகத்தில் வர பிரச்சனைகள் வராது அன்பானவர்களே. நம்ம அந்த ஆத்மா அங்கே அவரோட இல்லாதனால தான் ஊர் வம்பு, போகிற நேரம் அந்த பிரச்சனை இந்த பிரச்சனை, அங்கே பேசணும், அவங்க அப்படி எனக்கு சொல்லிட்டாங்க, இவங்க படித்தாங்க, இதெல்லாம் வாரதுக்கு காரணம் என்னென்னா நம்ம தேவ ஆவியில் நம்ம அங்கே கனெக்டட் இல்லை, உலகத்தின் ஆவியோட கனெக்டட்னால தான் நமக்கு இந்த மாதிரி போராட்டம். நீங்கள் அந்த மாதிரி சூழல் இருந்தால் இந்த மாதிரி பிரச்சனைக்கு வரவே வாய்ப்பு கிடையாதுங்க. நான் உண்மையாக சொல்லுகிறேன். நீங்கள் தேவ வசனத்தில் வாழ்ந்து அப்படியே நிம்மதியாக இருக்கலாம். கூட்டி கழித்து மாதம் 31 நல்லா வந்த மாதம் நல்லா இருந்தோமே, நல்லா பண்ணோமே, நல்ல காரியம் நடத்தினாரு, இவ்வளோ காரியம் பண்ணியிருக்கோமே, எவ்வளோ இதாக இருந்துச்சு, இப்படி பிரச்சனைகள் இவ்வளோ போராட்டம் வந்தாலும் அவெல்லாம் மாற்றினாரே என்று நன்றி செலுத்துகிற இருதயமாக மாறும் தெரியுமா? அப்படி இல்லாதவங்களுக்கு தான் இந்த மாதம் இருக்கிறது அடுத்த மாதம் ரெட்டிப்பான நின்று நிற்கும். ஸோ அந்த சூழல் மாறுங்க. அமர்ந்திருக்கும் நான் நம்புவது உம்மாலே ஆகும். சொல்லுவோம் எல்லாரும், என் ஆத்துமா உம்மை நோக்கி அமர்ந்திருக்கும் நான் நம்புவது உம்மாலே ஆகும். கண்மலையே அடைக்கலமே சேர்ந்து சொல்வோம், உம்மை நோக்கி அமர்ந்திருக்கும் நான் நம்புவது உம்மாலே ஆகும். என் ஆத்துமா உம்மை நோக்கி அமர்ந்திருக்கும் நான் நம்புவது உம்மாலே ஆகும். எக்காலத்திலும் உம்மை நம்பிடுவேன், என் இதயத்தில் உம்மிடம் ஊற்றிடுவேன். காலத்திலும் உம்மை நம்பிடுவேன், என் இதயத்தில் உம்மிடம் ஊற்றிடுவேன். அசைவுற என் ஆத்துமா உம்மை நோக்கி அமர்ந்திருக்கும் நான் நம்புவது உம்மாலே ஆகும். என் ஆத்துமா உம்மை நோக்கி அமர்ந்திருக்கும் நான் நம்புவது உம்மாலே
ஆத்துமா உம்மை நோக்கி அமர்ந்திருக்கும். நான் நம்புவது உம்மாலேயாகும். ஆமென் ஆமென். என் ஆத்துமா உம்மை நோக்கி அமர்ந்திருக்கும். நான் நம்புவது உம்மாலேயாகும். நான் நம்புவது உம்மாலேயாகும். நான் நம்புவது உம்மாலேயாகும். நாம் எல்லாரும் சேர்ந்து ஆராதிப்போமா? அவரை ஆராதிப்போமா? அவரை ஆவியோடு உண்மையோடு அவரை ஆராதிப்போம். நடந்தவைகள் எல்லாவற்றையும் மறந்துடுங்க. இப்படி ஆச்சு அப்படி ஆச்சு நினைக்க வேண்டாம். கர்த்தர் புதிய நாளை கொடுத்திருக்கிறார். கர்த்தர் நாளை பொழுது புதிய நாளை கொடுக்க போகிறார். அவரை ஆராதிங்க. இந்த சின்ன சிறு பிள்ளைகள் மத்தியிலே தேவனுடைய வல்லமை வரணும்னு ஜெபம் பண்ணுங்க. அவருடைய ஆவியோடு உண்மையோடு சிறப்பாய் அவர்கள் ஆராதிக்க. தேவன் வந்து இருதயத்தை தான் பார்க்கிறாரு. அவன் வசதியானவனோ ஏழையோ, அவன் படிச்சிருக்கானோ படிக்கலையோ, அவன் அழகா இருக்கானோ அழகு இல்லையோ, அவன் மியூசிக் வாசிப்பானோ வாசிக்க மாட்டானோ, தேவன் அதை பார்க்கிறவரே கிடையாது. அவர் பார்க்கறது அந்த இருதயத்தை தான். அந்த இருதயத்தில் என்னை யார் ஆராதிக்கிறாங்களோ, அந்த இருதயத்தோடு முழு இருதயத்தோடு என்னை நோக்கி பார்க்கிறாங்களோ, நான் அவங்கள பார்ப்பேன்றார், நான் அவங்களை நேசிப்பேன்றார். இந்த ரெண்டு பேரும் கர்த்தருக்கு அப்படிதான் இடைப்பட்டாங்க. இந்த நேரத்தில் காலை ஆராதனையில் கர்த்தர் அவரை காண்கிறார், கர்த்தர் அவங்களை காண்கிறார். கர்த்தர் தான் கூப்பிட்டார், வா என்னை ஆராதி, நீ ஆராதி, எனக்கு பிரியமானவனே என்னை ஆராதிங்க, என்னை துதிங்க, எனக்கு நன்றி சொல்லு, நான் இந்த ஆராதனை பிரியமா இருப்பேன். கர்த்தரை ஆராதிப்போமா? கர்த்தரை ஆராதிப்போமா? எங்கள் மத்தியிலே சபை வழி நடத்துவார். அதே போல சாமும் பார்த்திபனும் இன்னைக்கு ஆரம்பிக்கிறது தான். வாழ்நாள் கர்த்தரால் ஒரு நாளும் விட்டுறக்கூடாது, ஒரு நாளும் விட்டுறக்கூடாது. எது இல்லாம போகுதோ, எண்ணெய்களை விட்டு தூரம் போகட்டும், நான் கர்த்தரை விட்டு போகக்கூடாது. கர்த்தர் தான் எனக்கு. அவங்க உண்மையா ஆராதிக்கணும், உண்மையா துதிக்கணும். அண்ணா மாதிரிலாம் ஆராதிக்கிறாங்க, அக்கா மாதிரிலாம் ஆராதிக்கிறாங்க, அதனால நானும் அப்படி வேண்டாம், அப்படி ஆக்ட் பண்ண வேண்டாம். உண்மையா 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 பாசத்தோடு அன்போடு கர்த்தரை ஆராதிப்போம். ராபா ஷாகா லாபா ராகா ராபா ரீமா ராகா தூரியா தலாபா ஷேகர் ராபானியா. ஓ ஹalleluya. நீர் சொன்னால் போதும் செய்வேன், நீர் காட்டும் வழியில் நடப்பேன், உம் பாதம் ஒன்றை பிடிப்பேன், என் அன்பு இயேசுவே. ஆராதனை இயேசுவே.
செய்வேன், நீர் காட்டும் வழியில் நடப்பேன், உம் பாதம் ஒன்றே என் அன்பு. நீ சொன்னால் போதும் செய்வேன், நீ காட்டும் வழியில் நடப்பேன், உம் பாதம் ஒன்றை பிடிப்பேன் என் அன்பு இயேசுவே. ஏற்றமாய் தோன்றும் பின்னிலே தாங்கிடும் விரல்கள் அழகு, சருக்களாய் தோன்றும் தாதைகளில் எல்லாம் பின்னலாய் தாண்டிடும் விரல்கள் அழகு. நான் என்ன சொன்னாலும் நான் இந்த நிலை என்றாலும் பின்ன சொன்னாலும் பின்பகலோ அழகு, விட்டு கொடுக்காத பேரழகு. உயர் மலையோ சமவெளியோ இரண்டிலும் நீரே என் தேவன். சொல்லமா? உயர் மலையோ சமவெளியோ இரண்டிலும் நீரே என் தேவன். எந்த நிலையிலும் ஆராதித்திடுவேன் என் இயேசுவே, முழு மனதோடு ஆராதித்திடுவேன். எந்த நிலையிலும் ஆராதித்திடுவேன் என் இயேசுவே, முழு மனதோடு ஆராதித்திடுவேன். உலகத்தின் கண்ணில் உலகத்தின் கண்கள் அதிக பேர் நிற்பதே அவர் சொல்லும் கணக்கு. அப்பா உன் கண்கள் தனி மனிதனாயும் நீ துணை நிற்பதா பெரும்பான்மை எனக்கு. அடவூரென சொன்னாலும் பாரதி சொன்னாலும் பிள்ளைகளோ நான் உனக்கு. அடவூரென சொன்னாலும் பாரதி நின்றாலும் பிள்ளைகளோ நான் உனக்கு. விழிகள் இல்லாத தகவல் உயர் மலையோ சமவெளியோ இரண்டிலும் நீரே என் தேவன். உயர் மலையோ சமவெளியோ இரண்டிலும் நீரே என் தேவன். எந்த நிலையிலும் ஆராவும் கிருபை என் இயேசுவே, முழு மனதோடு ஆராதித்திடுவேன். எந்த நிலையிலும் ஆராவும் கிருபை என் இயேசுவே, முழு மனதோடு ஆராதித்திடுவேன். இயேசுவே, 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 நான் தாழ்மையாய் ஜெபிக்கிறேன் ஐயா. தாகம் உள்ளவர்கள் என்னிடத்தில் வாங்க, நீங்க தாகம் அடைய மாட்டீங்க. நீங்க என் மேல் விசுவாசமா இருக்கிறவன் அவன்
ஜீவ தண்ணீர் ஊற்றப்பட்டு அவன் ஊற்றினாலே அவனிடத்தில் வழிந்தோடும் அப்படின்னு சொன்னீங்க இல்லையா? ஏதோ இந்த நேரத்தில் சின்ன சிறார்கள் இன்னும் அந்த பக்தியில, அந்த பக்தி வல்லமையில ஆண்டவர் நடத்தணும். அவருடைய சூழல்கள்லாம் மாறணும். இயேசுக்காய் எழும்பணும். இயேசுக்காய் உண்மையாய் அவங்க அம்மா அப்பா அவங்களோட பிரயாசம் கர்த்தருடைய பிள்ளையா இருக்கணும். கர்த்தருடைய வசனத்தினால் போதிக்கப்பட்டவனா இருக்கணும்னு அவங்களுடைய ஜெபங்கள் இருக்கணும். என் பிள்ளை உலகத்தில் இப்படி இருக்கணும், என் உலகத்தில் இப்படி போகணும், அதை வேண்டாம். அது அருவருப்பான ஜெபம். இந்த 2 பிள்ளைகளையும் கர்த்தர் தொடுவாராக, கர்த்தர் தொடுவாராக, கர்த்தர் தொடுவாராக. தாவீது ஒரு ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்தவன், ஒரு ஆடு மேய்ச்சவன். ஆனா அந்த யூத ராஜ சிங்கமாய் அந்த இஸ்ரவேல் தேசத்துக்கு தேவன் ராஜாவா மாத்தினார் இல்லையா? யோசிச்சு பாருங்க. உங்க பிள்ளைய கர்த்தர் அப்படித்தான் நடத்துவார். உலகமே ஒதுக்கினாலும், உலகமே தள்ளினாலும், உலகமே கணக்கெடுக்காட்டியும் என் தேவன் கணக்கெடுப்பார், என் தேவன் நடத்துவார். அவர் இந்த பூமிக்கு வந்தது ஐஸ்வர்யமான இரட்சிப்பதற்காக அல்ல, ஏழைகளை, பிணியாளிகளை, பாவிகளை. ஓ ராஷ்யா தள்ளி பாரா கத்தாரா பாரா பாரா கத்தாரா. ஆவியில நிரம்புங்க, ஆவியில நிரம்புங்க. வாலிபர்களே, அந்நிய பாஷைகளிலே வரங்கள் பெறணும். ரீ கத்தாலரபாரா கத்தூரி மீரியாந்தலரபனா கத்தார ஷலல கத்தூரனபனா. நம்ம எத்தனையோ பாஷைகளை படிக்கிறோம்ல, எத்தனையோ பாஷை படிக்கிறதுக்கு செலவு பண்ணுறோம்ல. ஆண்டவர் இலவசமாய் பரிசுத்த ஆவியின் வல்லமையினால தாகம் இருக்கிறவனுக்கு தேவன் அதை ஊற்றுவேன்றார்ல. சின்னவங்கெல்லாம் அந்நிய பாஷையில் பேசணுங்க. கற்றுக்கொடுங்க, கற்றுக்கொடுங்க. வல்லமை 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 நான் நிரப்பட்டும் நிரப்பட்டும் நிரப்பட்டும். ஓ கராபா கஷா தலா ரபா ரிகா தரபா ரியாந்த ரபனா. இப்பவும் கூட டிஸ்டர்பன்ஸ் ஸ்பிரிட், அதாவது குழப்பத்தின் ஆவி, குழப்பத்தின் ஆவி, குழப்பத்தின் ஆவி இந்த ஆத்துமாக்களை விட்டு நீங்க ஷமலா கதா ஷமலா ரபா கஷதலா பலா கதரா ஷலலா கதரா பஷல் கிரிபிரியாந்த ரபா கதா லோக ஷரபா கதரா. ஜீசஸ் ஆமென் 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 ஆமென். கர்த்தர் தொடணும், கர்த்தர் தொடணும். அவருடைய சிந்தனைகள், இந்த பிள்ளைகளுடைய சிந்தனைகள், சிந்தனைகள் மாறும் மாறும் மாறும். நீங்க ஜெபிக்கணும், அறிக்கையிடுங்க, அறிக்கையிடுங்க. பார்த்திபனுடைய சிந்தனை, சாமுடைய சிந்தனை தேவனுடைய சிந்தனையா மாறணும். ஜெபம் பண்ணுங்க, ஒப்புக்கொடுங்க, ஒப்புக்கொடுங்க, விசுவாசிங்க, விசுவாசிங்க. கர்த்தர் எடுத்து பயன்படுத்துவார், கர்த்தர் எடுத்து பயன்படுத்துவார், கர்த்தர் எடுத்து பயன்படுத்துவார். ஓ ஜீசஸ், இந்த உலகத்திலே 1ஆம் நம்பர் மக்காவே இருக்கட்டுமே, ஆனா கர்த்தருக்கு அவன் தான் முதலாவது. கர்த்தருடைய ராஜ்யத்துக்கு அவன் தான் முதலாவது. தேவன் என்ன சொன்னார்? நான் ஞானிகளை தெரிந்து கொள்ளவில்லை, நான் பைத்தியங்களே தெரிந்து கொண்டேன். ஓ ரபா கதலா ரபா ஷல ரபா ஏ ரெபெஷந்தல ரபா ரிகதுரியா லேகா ரபா கதுரே பரக ஷல ரபா. ஓ நன்றி Jesus, amen, amen. Oh Jesus, amen, amen. Oh Jesus, amen. இன்னொன்று, நீங்க உங்களுடைய ஜெபம் ஒரு மனம் ஆகல, இந்த ஜெபம் ஒரு மனம் ஆகல. உங்களுடைய ஜெபம், நான் இந்த இடத்துல இந்த தேவனுடைய பரிபூர்ணத்தை நான் இன்னும் காணாம இருக்கேன். Oh amen, oh hallelujah, oh hallelujah. ரபகத ரபஷல ரகத. ஓ நன்றி இயேசுவே, நன்றி 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 இயேசுவே, உமக்கு நன்றி, நன்றி இயேசுவே. விடுதலையாக்கும் பரம்பரை சாபங்கள், பரம்பரை பாவங்கள் சகலதையும் இயேசுவின் இரத்தத்தினால் சுத்திகரிக்கப்படுவதாக, சுத்திகரிக்கப்படுவதாக. பாவத்தோடு தேவனை ஆராதிக்க முடியாது, பாவத்தோடு தேவனை தரிசிக்க முடியாது, பரிசுத்த ஆவியான நம்ம மத்தியில் இடைப்பட முடியாது. சுத்த இருதயம் உள்ளவர்கள் பாக்கியவான். சுத்தப்படுத்தும், சுஸ்தமாகும், சுத்தப்படுத்தும், சுஸ்தமாக்கும்.
எரிபியந்தர பஷ்ஷரியரபல கதர. இயேசுவே நன்றி இயேசுவே. நீ காற்றாய் வந்து, அக்னியாய் வந்து, நெருப்பாய் வந்து, அன்பாய் வந்து, நீ அன்பின் தெய்வம், நீ அன்பின் தெய்வம். இந்த பிள்ளைகள் மேல் அன்பு ஊற்றப்படுவதாக, அன்பு ஊற்றப்படுவதாக. ஜெபிக்கிற ஆவி இவர்கள் மேல் வருவதாக. பாடுகிற வல்லமை, அபிஷேகங்களை கொடுக்கிற வரங்களை கொடுக்கிறவர் நீர். ஜீசஸ் ஆமென். தள்ளின கல்லே மூளைக்கு பிரதான கல்லாய் மாறினது. அந்த கல் இயேசு கிறிஸ்துவாய் இருக்கிறார் என்று வேதம் சொல்கிறது அல்லவா? யார் உங்களை தள்ளுறாங்களோ, உங்களை புறக்கணிக்கிறாங்களோ, கர்த்தர் அவங்கள தான் ஃபர்ஸ்ட் அழைப்பார். அவர் தான் கொண்டு வந்து அந்த கல்லை வைரக்கல்லாய் மாற்றுவார். ஓ ஹல்லேலூயா. 2 தாய்மார், உங்க பிள்ளைய கர்த்தர் வைரமாய் அவருடைய ராஜ்யத்துக்கு மாற்ற விருப்பப்படுறார். இடம் கொடுப்பீங்களா? இடம் கொடுப்பியா? தேற்றளவாளனே, என்னை தேடும் தெய்வமே, தேற்றளவாளனே, என்னை தேற்றும் தெய்வமே, நீ நெருப்பாய் வருவே, நீ காற்றாய் வருவே, நீ அக்கினியாய் வருவே, நீர் அன்பாய் வருவே, நீ நெருப்பாய் வருவே, நீ காற்றாய் வருவே, நீர் அக்கினியாய் வருவே, நீர் அன்பாய் வருவே. காற்றாய் வந்தீரே, என்னை அழைத்துக் கொண்டீரே, உம் கரத்தை நீட்டியே என்னை சேர்த்துக் கொண்டீரே, அன்பாய் வந்தீரே, என்னை அழைத்துக் கொண்டீரே, உம் கரத்தை நீட்டியே என்னை சேர்த்துக் கொண்டீரே, நீ நெருப்பாய் வருவே, நீர் காற்றாய் வருவே, நீர் அக்கினியாய் வருவே, நீர் அன்பாய் வருவே, நீர் நெருப்பாய் வருவே, நீர் காற்றாய் வருவே, நீர் அக்கினியாய் வருவே, நீர் அன்பாய் வருவே. பரிசுத்தரே, பரிசுத்தரே, நீர் வாருமே, நீர் வாருமே, பரிசுத்தரே, பரிசுத்தரே, நீர் வாருமே, நீர் வாருமே, நீர் நெருப்பாய் வருவே, நீர் காற்றாய் வருவே, நீர் அக்கினியாய் வருவே, நீர் அன்பாய் வருவே, நீர் நெருப்பாய் வருவே, நீர் காற்றாய் வருவே, நீர் அக்கினியாய் வருவே, நீர் அன்பாய் வருவே. பரிசுத்தமுள்ள நல்ல ஆண்டவரே, இதோ இந்த நாளில் அருமையான சாம் பார்த்திபன் உடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்திருக்கிறோம். கர்த்தர் நடத்துவீராக, கர்த்தர் நடத்துவீராக. இன்னும் அவர்கள் மத்தியில் விசுவாசம் பெருகட்டும், பரிசுத்தம் பெருகட்டும், ஜெபாவி அவர்கள் மத்தியில் கடந்து செல்லட்டும், அவர்களுக்கு வரங்கள் கிரியை செய்யட்டும். அக்கினினாலே நிரப்புங்க, நிரப்புங்க, அந்நிய பாஷை வரங்களினாலே நிரப்புங்க. உலகத்தில் இருந்து வெட்டி வேர்பிரிப்பதாக ஆகாய் 2:23 படி முத்திரையிடுகிறோம். உலகத்துக்கு சொந்தமானவர்கள் அல்ல, கிறிஸ்து இயேசுவின் வார்த்தைக்கு சொந்தமானவர்களாய் இருக்க நீ கிருபை செய்து ஆசீர்வதிக்கும்படியா வெளியேறப்பட்ட இயேசுவின் நாமத்தில் ஒப்புக்கொண்டு ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இது காணிக்கை வேலையாக இருக்கிறது. காரணங்கள் உங்களுடைய காணிக்கை நேர்ந்து கொள்ளுங்க. சரஸ்வதி ஆண்டி
ஜெபம் செய்யும் பொழுது அவங்களோட நம்ம இணைவோம். உமக்கு நன்றின்னு சொல்கிறேன். அப்பா, காலை முதல் இம்மட்டு நேரம் நீர் எங்களை நடத்தி வந்தீர் ராஜா. இதோ சுவாமி, இந்த நேரத்திலும் கூட ராஜா நாங்கள் உமக்கென்று விதைக்க போகிறோம் சுவாமி. அப்பா, 6 நாள் சுவாமி இந்த மாதம் முழுதுமாக கஷ்டப்பட்டு சுவாமி வியர்வை சிந்தி அப்பா உழைத்ததில் ராஜா உமக்கென்றப்பா முதல் பங்கை கொடுக்கவும் சுவாமி, இதோ அப்பா மற்ற காணிக்கைகளையும் நீங்கள் ஆசீர்வதிக்கும்படியாக செபிக்கிறேன். கொடுக்க முடியாத கரங்கள் அப்பா, கொடுக்கணும்னு எத்தனையோ ஆசைகள் இருக்கிறது சுவாமி, ஆனாலும் என்னால் கொடுக்க முடியலையே அப்படிங்கிற அந்த ஏங்குற உள்ளங்களை நீங்கள் காண்றீங்க சுவாமி. அப்பா, அவங்கள கொடுக்கக்கூடியவர்களாய் மாற்றுங்க ராஜா. இதோ சுவாமி, இந்த வாரத்தில் இல்லாவிட்டாலும் சுவாமி வருகிற சுவாமி சுத்த ஓய்வு நாளில் அவங்க ஒவ்வொருவரும் சுவாமி கொடுக்கக்கூடியவர்களாய் மாற்றும்படியாக செபிக்கிறேன். இதோ அப்பா, இந்த காணிக்கைகள் சுவாமி எமது சுவாமி ஊழியத்துக்கென்று ராஜா உமது ராஜ்யத்துக்கென்று பயன்படுத்த நீங்கள் கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறேன். எந்த ஒரு ஏமாற்றின் ஆவியும் வஞ்சனையின் ஆவியும் சுவாமி அதை ஏமாற்றி அப்பா எங்களிடத்திலிருந்து எடுத்து போடாத படிக்கு சுவாமி, கிடைப்பது கொஞ்சமாக இருந்தாலும் சுவாமி அதை கொண்டு ராஜா பெரிய காரியங்களை செய்ய என் தேவன் கிருபை செய்யும்படியாக காணிக்கை கொடுக்கிற ஒவ்வொரு கரங்களையும் உமது கருத்துக்கூடாக ஒப்பு கொடுத்து எல்லாம் வல்ல இயேசு கிறிஸ்துவின் வல்லமுள்ள நாமத்தினால் ஜெபம் வேண்டி நிற்கிறேன் நல்ல பிதாவே. ஆமீன் ஆமீன். செய்த நன்மையாகும் நினைத்தால் என்னுள்ளம் பொங்குதே. ஆர்ப்பரிப்பேன் என்றும் அல்லேலூயா துதிப்பேன் என்ற ரட்சகரே. ஆர்ப்பரிப்பேன் என்றும் அல்லேலூயா துதிப்பேன் என்ற ரட்சகரே. இயேசு என்னில் செய்த நன்மையாவும் நினைத்தால் என்னுள்ளம் பொங்குதே. ஆர்ப்பரிப்பேன் என்றும் அல்லேலூயா துதிப்பேன் என்ற ரட்சகரே. Jesus my heart could samude mahadasihiran vita mage atma kiyai hallelujah. Jesus magelunisa mage atma kiyai hallelujah. Jesus magelunisa. நல்லது. நாங்கள் இந்த நேரத்தில் நாங்கள் ஆராதனை நாங்கள் நிறைவு செய்வோமாக. எங்கள் மத்தியில் இருக்கிற அருமையான மகன் என்னாகமம் 6ஆம் அதிகாரத்திலே 24, 25, 26 வசனங்களை சொல்லும் பொழுது ஆமேன் என்று சொல்லி அந்த வார்த்தையில் உள்ள ஆசீர்வாதத்தை, அந்த வார்த்தையில் உள்ள ஜீவனை பெற்றுக்கொள்வோமாக. கர்த்தர் நீ ஆசீர்வதினை காக்க கடவர். ஆமென். கர்த்தர் தமக்கு பிரகாசிக்கப்பட கிருபைக்க கடவர். ஆமென். கர்த்தர் தமக்கு பிரசன்னமாக்க சமாதானம் கட்டளையிட கடவர். ஆமென் ஆமென். தேவன் கற்பித்த ஜெபத்தை நாம் சொல்வோமாக. பரமண்டத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டத்தில் செய்யப்படுகிறது போல பூமி எங்கும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை எங்களுக்கு இன்று தாரும். எங்கள் கடனாளிகளை நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றக்குறைகளை மன்னியும். எங்களை சோதனையில் உட்படாதபடி தீமையிலிருந்து ரட்சித்தருளும். ராஜ்யம் வல்லமையும் மகிமையும் என்றென்று உமக்கே உரியது. ஆமென். பிதாவுடைய அன்பும் இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பரிசுத்த ஆவியுடைய அந்நியோன்யமும் சதா காலம் உங்களோடும் என்னோடும் இருப்பதாக. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழுள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்துக்கே ஸ்தோத்தரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, அவர் செய்த சகல வாரங்களையும் மறவாதே. ஆமென். கர்த்தர் தாம் உங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக.